பேராசிரியர்களுக்கும் இங்குள்ள பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்று இந்து சமய பேரவை ஒழுங்கு செய்திருக்கும் இந்த என்ன சொல்லலாம் அறிவரங்கம் அல்லது படிப்பகம் மூன்றாவது வெற்றிகரமான நாளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சினிமா மூலமாக ஆனால் ஒன்று நான் சொல்ல வேண்டும், இந்த வகுப்பை எங்களுடைய அன்பர்கள் முறையாக பயன்படுத்துவதாக எனக்கு தெரியவில்லை. தம்பி சப்பத்தோட எல்லாம் பாருங்க. ஒரு அனுபவம் ஐயாவுக்கும் தெரியும். ஐயா வந்து ஹொலாண்டில் அந்த சைவ மகாநாட்டில் முதலாவது நாள், இதை நீங்கள் கட்டாயம் அறிய வேண்டும். 40 ஒல்லாந்தர் தாங்கள் இந்து சமயம் பற்றி அறிய வேண்டும் என்று ஏற்கனவே பெயர் கொடுத்து பதிவு செய்து அவர்களுக்கு ஆங்கிலத்திலே பேச வேண்டும் என்று எங்களுக்கு மேலதிகமாக சிவனேன் மாஸ்டரையும் நான் தான் ஒழுங்கு செய்து கூட்டிக் கொண்டு போனேன். ஐயா வர வேறே எனக்கு தெரியாது. அப்புறம் அங்கே ஐயாவையும் கண்டு நாங்கள் 3 பேருமாக அவர்களுக்கு சில விளக்கங்களை கொடுத்த 40 பேர் பதிவு செய்தார்கள். அந்த 40 பேர் அங்கே வரவில்லை, 2 பேர் வரவில்லை, ஒரு 30-35 பேர் கிட்ட இருந்தார்கள். மேயரே வந்திருந்தார். அந்த சமூகம் எங்களுடைய சமயத்தை அறிய வேண்டும் என்று காட்டுகின்ற ஆர்வம் எங்களுடைய மக்களிடம் எங்களுடைய சமயத்தை அறிய வேண்டும் என்ற அந்த அளவுக்கு இருக்கவில்லை என்பதை நான் இப்போ வரும்பொழுது யோசித்து கொண்டு வந்தேன். அன்றைக்கெல்லாம் ஆத்மஜோதி 60வது ஆண்டு விழாவில் பகிரங்கமாக அறிவித்தல் கூட்டம், அங்கே நிறைய பேர் இருந்தார்கள். இது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள்
நீங்கள் மட்டும் பயன்படுத்துவதில்லை, அறிந்தவர்களை தெரிந்தவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். முதல் நாள் எல்லாம் 24 பேர் வந்தார்கள். நேற்று 7 பேரும் 6 பேர் வந்தார்கள். சிவராயன் மாஸ்டரும் கலைஞர் 7 பேர் வந்தார்கள். அறிவு உயர்தரமான அறிவை நாடுகின்றவர்கள் குறைவு என்பது இதிலிருந்து தெரிகிறது. இந்த அறிவு அன்பர்களே, கற்றறிவு, கேள்வி அறிவு, பட்டறிவு, முற்றறிவு என்று பல வகையான படிகள் இருக்கு. இதில் இந்த முற்றறிவு என்று நான் சொல்வது ஞானம். அந்த ஞானத்துக்கு இட்டு செல்வதென்றால் இந்த படிகளை நாங்கள் இதுக்குள்ளே படிகள் இருக்கு. கற்றினாயினும் கேட்க என்று சொன்னார் வள்ளுவர். இது அது நடக்கிறது. ஆனால் உங்களுடைய ஒரு சிறப்பினை நீங்கள் கற்றும் இருக்கிறீர்கள். கற்றில நாயினும் கேட்க என்றார் வள்ளுவர். நீங்கள் எல்லாரும் கற்றவர்கள். கற்றும் இது மேலதிகமாக இந்த மேல்நாட்டில் ஒரு முறை இருக்கிறது. யூ ஹேவ் டு சொல்லுவாங்க, யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் நாலேஜ், யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் டேட்டா. அப்டேட் இந்த காலத்தில் கீப் பிரஸ்ட் அட் த டைம்ஸ் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நாங்கள் படித்தது இப்போ புவியியல். நான் என்னுடைய துறை புவியியல். 58 நான் படித்த புவியியலுக்கும் 2008 இருக்கிற புவியியலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு அப்டேட். அறிவை திரும்ப திரும்ப நாங்கள் புதுப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பதானே தெரியுது நீங்க புவியியல் படிச்சீங்க. அது உங்களுடைய அறிவு. அது எல்லாம் அறிவு இல்லை. இங்கே அந்த ஒரு படிமானத்தை, அந்த ஒரு படிமுறையை, அந்த ஒரு பக்குவத்தை, அந்த புதுப்பிக்கின்ற ஒரு முறையை தான் இங்கே ஐயா செய்து கொண்டிருக்கிறார்கள். அரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் மிக எளிய இனிய தமிழினாலே நகைச்சுவையோடு எடுத்து சொல்லுகிறார்கள். அனுபவியுங்கள். இப்பொழுது பேச்சு ஆரம்பமாகும். வணக்கம். சிற்றம்பலம். கோடாத வேதனுக்கு யான் செய் குற்றம் என், கோடாத வேதனுக்கு யான் செய் குற்றம் என், குண்டறிந்த தாடாளனே தென் தணிகை குமர, தென் தணிகை குமர, நின் தண்டையந்தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனனே. அழகரவ பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு சிவனேச்சர்களே. கவிநாயகர் கந்தவனம் ஐயா அவர்கள் இது மாதிரி செய்திகளை கேட்க வேண்டிய இன்றியமையாமையை, ஏனென்று கேட்டால் சைவ சமயத்திலே அடிக்கடி ஒன்று சொல்லுவது உண்டு. சைவ சமயம் ஏன் உயர்ந்தது என்று ஒருவன் கேட்டால், நான் சைவ சமயத்திலே பிறந்திருக்கிறேன், ஆகவே சைவ சமயம் உயர்ந்தது என்று ஒருவன் சொல்லக்கூடாது என்று சொல்வேன். ஏனென்றால் அப்படி சொன்னால் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சமயத்தை பெருமையை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆகவே நம்முடைய சமயம் உயர்ந்தது என்பதை நாம் அறிவினாலேயும் அனுபூதியினாலேயும் நாம் கண்டு கொண்டோமா? பொதுவாக சாத்திரத்திலே சொல்வார்கள் 3 டெஸ்ட். எந்த ஒரு கருத்தும் உண்மையா இல்லையா என்று பார்ப்பதற்கு 3 டெஸ்ட் வைக்கணுமா சாஸ்திரத்தில். ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று யுக்தி, இன்னொன்று அனுபூதி. ஸ்ருதி, யுக்தி, அனுபூதி. அதாவது ஸ்ருதி என்றால் என்னவென்றால், அந்த கருத்தை ஏற்கனவே நம்முடைய ஞான நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதா. இது ஒரு வரம்பு சைவத்தில். ஒரு சைவன் என்ன சொல்லக்கூடாது, இதுவரை நம்ம ஞானிகள் சொல்லாத ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன்னு சொல்லக்கூடாது. புதிய கண்டுபிடிப்பு என்பது விஞ்ஞானத்தில் இருக்கலாம். விஞ்ஞானத்தில் 2 வச்சிருக்கலாம், டிஸ்கவரி, இன்வென்ஷன் 2 வச்சிருக்கலாம். அதுபோல் விஞ்ஞானத்தில் டிஸ்கவரி, இன்வென்ஷன்லாம் இருக்கலாம். ஆனால் ஆன்மீகத்தில் சைவ சமயத்தை பொறுத்தவரை டிஸ்கவரி, இன்வென்ஷன் ஒன்று கிடையாது.
ஏற்கனவே எல்லாம் அவர்கள் கண்டு அறிந்தது தான். ஆகவே நான் சொல்லுகின்ற ஒரு கருத்து அதை அரண் செய்வதற்கு ஸ்ருதி, வேத ஆகமங்களுக்கு ஒரு பெயர் ஸ்ருதி என்று சொல்வார்கள். அவற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்பது ஒரு டெஸ்ட். ரெண்டாவது யுக்தி. யுக்தி அதுதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஐக்யூ அப்படிங்கிறாங்க. ஐக்யூ, குழந்தைகளுக்கெல்லாம் ஐக்யூ இருக்கான்னு கேட்குறேன். அதுதான் யுக்தி என்று சொன்னார்கள். அது அந்த நம்முடைய பகுத்தறிவுக்கு அல்லது நம்முடைய அனுபவத்திற்கு பொருந்துமாறு இருக்கிறதா என்பது ஒன்று, அது யுக்தி. இன்னொன்று அனுபூதி. அனுபூதினா என்ன அர்த்தம்? நம்முடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய சொந்த அனுபவத்திலே அது உண்மையாக தோன்றுகிறதா இல்லையா? இப்போ உதாரணமாக ஊழ் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய அனுபவத்தில் ஊழ் என்று ஒன்று இருக்கிறது இல்லை என்பதை உணர முடிகிறது அல்லவா? ஒருவன் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறான், அவனுக்கு அதிகமான பலன் இல்லை. முயற்சி எடுக்காதவனுக்கு அதிக பலன் விளைகிறது. பார்க்கிறோம், அனுபூதியை பார்க்கிறோம். ஆகவே தான் சுருதி, யுக்தி, அனுபூதி இந்த மூன்றுக்கும் பொருத்தமாக இருக்க வேண்டும் நான் சொல்லுகின்ற கருத்து. சைவத்தில் அப்படி வரம்பு வச்சிட்டான். எல்லாமே வரம்பு தான் சைவத்தில். எல்லாவற்றுக்கும் ஒரு தனி ஒரு ஒரு இலக்கணம். இலக்கணம் என்றால் கிராமர்னு அர்த்தம் இல்லை. இந்த இலக்கணம் என்ற வார்த்தைக்கு லட்சணம். அதாவது தமிழில் இலக்கணம் என்ற வார்த்தை ரெண்டு அர்த்தத்தில் வரும். ஒன்று கிராமர் அப்படிங்கிற பொருளையும் வரும், இன்னொன்று லட்சணம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் இலக்கணம் தான் வரும். கேரக்டர், ஒரு தனித்தன்மை. ஆங்கிலம் சொன்னால், தமிழில் சொன்னால் தனித்தன்மை. அதுக்கும் என்ன பேர்? இலக்கணம்னு தான் பேர். ஆனால் அந்த மொழி இலக்கணத்தை சொல்லும் பொழுது வடமொழியில் வேற வச்சுட்டாங்க. இது லட்சணம், இலக்கணம். அங்கே என்ன வச்சாங்கன்னா, இங்கே தமிழில் இலக்கணம், அங்கே வேற பெயர் வைக்கும் அதற்கு. ஆகவே ரெண்டு பொருளில் வரும். ஆகவே அந்த ஒரு சைவனுக்கு இருக்க வேண்டிய அல்லது அவன் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, புற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு நெறியை வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நேற்று என்ன சிந்தித்தோம் என்றால், நம்முடைய திருமுறைகளை பற்றி சில செய்திகளை சொன்னேன். இன்னும் சில செய்திகளை சொல்லிவிட்டு அடுத்தால வரக்கூடிய 3 கண்கள் என்று சொன்னேன். சாத்திரங்கள், தோத்திரங்கள், புராணங்கள். இந்த 3ஐயும் வைத்து கொண்டுதான் சைவ சமயத்தை அறுதியிட்டு நாம் கூற முடியும், அல்லது சைவ சமயத்தை நாம் நன்றாக புரிந்திருக்கிறோம் என்பதற்கு இந்த 3லையும் பயிற்சி இருக்கணும். உதாரணமாக ஒன்று சொல்வதாக இருந்தால், எப்பயுமே சில நடைமுறை உதாரணங்களை சொன்னாதான் புரியும். ஒரு டாக்டர் இருக்கிறார். டாக்டருக்கு என்ன தெரியணும்? முதல்ல எம்பிபிஎஸ்னா, எம்பிபிஎஸ்னு முதல்ல டிகிரி கொடுக்குறாங்க. இல்லை, பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இப்போ ஒரு வைத்தியனுக்கு என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால், முதல்ல மெடிசினை பற்றியும் சர்ஜரியை பற்றி ஓரளவு அடிப்படை தெரியணும். இந்த ரெண்டையும் தெரிஞ்ச பிறகு அப்புறம் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது வேற. அப்புறம் மெடிசினை மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், சர்ஜரியை மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். அது ஸ்ட்ரீம் மாறிடும், அதுக்கப்புறம் வழி மாறுது. ஆனால் ஒரு டாக்டருக்கு அடிப்படை மெடிசனும் தெரியணும், அடிப்படை சர்ஜரியும் தெரியணும். அதுக்கப்புறம் ஏதாவது துறையை அவர் விசேடமாக எடுத்துக்கொண்டு அதை சிறப்பாக அதை அணுகலாம், அது வேற விஷயம். அதே போலத்தான் ஒரு சைவனுக்கும் இந்த தோத்திரம், சாத்திரம், புராணங்கள் இந்த 3லையுமே ஒரு அடிப்படை அறிவு இருந்தால்தான் அவன் சரியான முடிவுக்கு வர முடியும், அல்லது ஞானிகள் சொல்லுகின்ற கருத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதுமே ஒரு பொருளை பற்றி தெரியாமல் இருக்கலாம், அது தவறில்லை. ஆனால் அந்த பொருளை பற்றி தவறாக தெரிந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஆங்கிலத்தில் நான் சொல்வேன், அண்டர்ஸ்டாண்டிங், நாட் அண்டர்ஸ்டாண்டிங் a thing is not a sin, but misunderstanding is a sin. அதை விட தெரியாமலே இருக்கலாம். இன்னைக்கு அதுதான் நம்ம சமயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சமயத்தில் how do they know that I had misunderstood? அது எனக்கு தெரியலையே. அதற்குத்தானே
நெறிப்படுத்துவதற்கு தானே என்னுடைய ஆசிரியர்கள் நூல்கள் எல்லாம் அது நெறிப்படுத்துவது தானே, எது சரி என்று தெரிந்து கொள்வதற்கு தானே இதெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அது அது உண்மை, கவிஞர் சொல்வது முற்றிலும் உண்மை. அது தெரியாமல் தானே போகிறாங்க இல்லையா? நான் போவது சரியான பாதையா இல்லையா என்று தெரிவதற்கு அதுக்கு ஒரு வழி இல்லாதனால தான் தவறாகவே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திருமுறைகளை பொறுத்தவரை அவைகளை எப்படி வைத்தார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக இன்றைக்கு சைவ உலகத்திலே ஒரு பெரிய சர்ச்சை. இறைவனை தமிழிலே வழிபட வேண்டுமா, வடமொழியிலே வழிபட வேண்டுமா என்றெல்லாம் ஒரு பெரிய நிறைய சர்ச்சைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே திருமுறைகளை பொறுத்தவரை அது இறைவனை புகழ்வதற்காக அவர்கள் திருமுறைகளை வைத்துக்கொண்டு, வெறும் திருமுறைகளை மட்டும் வைத்துக்கொண்டு சைவ சமயம் என்ன கடவுட்கொள்கையை கூறுகிறது என்று சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. ஆகவே அந்த திருமுறை ஆசிரியர்கள் என்ன கருத்தை வலியுறுத்த வருகிறார்கள், நம்முடைய சமயத்தினுடைய கொள்கை என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு தான் சாத்திரங்கள். ஆனால் அவர்கள் அந்த திருமுறைகளுக்கும் சாத்திரங்களுக்கும் சில வேறுபாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமுறைகள் இறைவனை புகழ்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. ஆகவேதான் புகழ் நூல்கள். திருவள்ளுவரும் சொல்லும் பொழுது சொன்னார், இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. ஒரு அருமையான சொல்ல கையாள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனை புகழ்ந்தால் மட்டும் போதாது, அது பொருள் சேர் புகழாக இருக்க வேண்டும். ஒரு அளவுகோல் இருக்கிறார். அந்த பொருள் சேர் என்பதுதான் அவர்கள் என்ன கருத்தை விளக்க வந்தார்கள் என்பதை மனதிலே வாங்கிக் கொள்வது, உள்வாங்கிக் கொள்வது. அந்த பொருள் அவர்கள் திருமுறையிலே என்ன உணர்த்தினார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு என்ன வேணும்? கட்டாயமாக சாத்திரங்கள் தெரிய வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே கொள்கை விளக்கம். ஆகவே இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணாங்கன்னா 4 ஆச்சாரிய மூர்த்திகள். இதுவும் 4 பேர் தான், அதுவும் 4 பேர் தான். பெரிய விஷயம். சமயக்குறவர்கள், சமயத்தை நமக்கு விளக்கியவர்களும் 4 பேர் தான். சமய கொள்கையை விளக்கியவங்களும் 4 பேர் தான். ஆக இவர்கள் சமயக்குறவர்கள் என்று வைத்தார்கள், அவர்கள் சந்தான குறவர்கள் என்று வைத்தார்கள். என்னுக்கு வேறுபாடு. அந்த சொல் வடமொழியிலே ஆச்சாரியன். ஆச்சாரியன் என்ற வடமொழி வார்த்தைக்கு தமிழ் தான் குறவன். அதற்கு சில பேர் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்றது? டீச்சர்னு சொல்றதா, டிவைன் டீச்சர்னு சொல்றதா என்றால் அதுக்கு சரியான நியரஸ்ட் வேர்ட் இன் இங்கிலீஷ் இஸ் ப்ரீசெப்டார். ப்ரீசெப்டார் அதுதான் தட் இஸ் ஈக்குவல் டேர்ம் ஃபார் ஆச்சாரியன் அண்ட் குறவன். ஆச்சாரியன் என்றால் என்ன அர்த்தம்? ஆச்சாரியன் என்பதற்கு வடமொழியில் இலக்கணம் சொன்னார்கள், ஸ்வயம் ஆச்ரதே ஆச்சாரியக, சொல்லிய வண்ணம் செய்பவன் ஆச்சாரியன். அப்படிதான் விளக்கம். இவர்களை மட்டும் ஆச்சாரியன் என்று ஏன் வைத்திருக்கிறோம்? ஆரம்பமாக அருமையான கேள்வி கேட்பார். 63 நாயன்மார்களே ஆச்சாரியன் என்று சொல்லவில்லையே. நாவலர் கேட்கிறார் கேள்வி. ஏன் 63 நாயன்மாரையும் ஆச்சாரியன்னு சொன்னா என்ன? ஏன் இந்த 4 பேர் மட்டும் ஆச்சாரியன்னு சொல்றீங்க? சைவ சமய குறவர்கள் 4 பேர் தானே சொல்றீங்க. அங்கதான் ஆச்சாரியனுக்கு என்ன இலக்கணம் இருக்க வேண்டும்னு சொல்றார் ஆறுமனாவில். ஆச்சாரியன் என்பது எந்த ஸ்டாண்டர்ட், என்ன நார்ம்ஸ் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில், என்ன நார்ம்ஸை வைத்துக்கொண்டு ஆச்சாரியன் என்று சொல்கிறோம் என்றால், ஆச்சாரியன் 2 வகையான கடமையை செய்திருக்க வேண்டும். அவன் தான் ஆச்சாரியன். ஒன்று பரமத கண்டனம், இன்னொன்று சுயமத ஸ்தாபனம். அந்த 2ஐயும் செய்தவன் தான் ஆச்சாரியன். இப்போ 63 நாயன்மார்கள் எல்லாரும் அப்படி செய்யலை. அவர்கள் சைவ சமயமே சமயம் என்பதை பல பிறவிகள் அனுபவத்திலே கண்டு அதன்படி ஒழுங்கி அவர்கள் செஞ்சு விட்டார்கள். அவ்வளவுதான். இது தவறு, இது சரி நமக்கு அறிவுறுத்தினாங்களா? இப்போ கண்ணப்பர் நமக்கு எதாவது அறிவுறுத்தினாரா? 63 நாயன்மார் வேற யார் நமக்குன்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்களா? ஒன்றும் பண்ணலையே. ஆகையினால தான் அந்த 2 செய்கின்றவன் தான் ஆச்சாரியன். நான் ஒரு அருமையான சொல்றேன். சுயமத பரமத கண்டனம்.
பிற சமயங்கள் அவற்றின் உள்ளீடற்ற கொள்கைகளை வெளிப்படையாக எடுத்து சொல்ல வேண்டும் ஒரு ஆச்சாரியன் என்றார். அதோடு சுய மத ஸ்தாபனம், தன்னுடைய சமயம் உயர்ந்தது என்பதை நிறுவ வேண்டும். எஸ்டாப்ளிஷ் ஓன் ரிலிஜன். ஆனால் மற்ற சமயங்களை பொறுத்தவரை அதை பற்றிய கருத்தை அவன் தெளிவாக சொல்ல வேண்டும். உங்கள் சமயத்தை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த கொள்கை. அதனால தான் சிவஞான சித்தியாரில் அவர் என்ன பண்ணார், பரபக்கத்தை செய்துவிட்டு தான் சுபக்கத்தை செய்தார். தான் சித்தியார் வழிகாட்டார். சிவஞான போதத்திலையும் அப்படி தான் சொன்னார். கேளாம் புறன், ஒரு சொல்லுக்கு தான் பரபக்கம் சொன்னார். அதெல்லாம் நான் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், நிறைய சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா கனடா நாட்டிற்கு முதல் முறையாக வந்திருக்கிறேன், பல செய்திகளை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அவா. அந்த வகையிலே ஆச்சாரியன் அந்த நால்வர்கள் அவர்கள்தான் அந்த செய்தார்கள். பரமத கண்டனம் சுயமத ஸ்தாபனம் என்கின்ற அந்த செய்தி அவர் செய்தார்கள். அந்த திருமுறைகளை பொறுத்தவரை அவர்கள், நான் நேற்றே சொன்னேன், அவர்கள் பாடிய பாடல்களிலே நமக்கு ஒரு விழுக்காடு கூட நமக்கு கிடைக்கவில்லை. அது யாரோ ஒருத்தர் கால்குலேட் பண்ணி சொன்னார், 6.67 ஏதோ கிடைச்சிருக்கு, அவ்வளோதான் கிடைச்சிருக்கு. அவர்கள் பாடிய, மூவரும் பாடிய தேவார பதிகங்கள் எண்ணிக்கை 10,45,000 பாடல்கள் பாடியிருக்கிறார். அவர்கள் பாடிய பாடல்கள் 10,45,000. நமக்கு கிடைச்சது எவ்வளவு? 8,250 பாடல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. லெஸ் than 1%. ஆகவே அவற்றை என்ன செய்தார்கள் என்றால் வரம்புபடுத்தி, அது 11 திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு வகுத்து கொடுத்தார். சேக்கலாருடைய பெரிய புராணம் அதன் பின்பு நடராஜ பெருமான் ஆணையினாலே சேர்க்கப்பட்டது. நம்பியாண்டார் நம்பிகள் 11 திருமுறைகளை தொகுத்து கொடுத்து விட்டார். அவர் ஏன் 11ஆக தொகுத்தார்? அது ஒரு அருமையான விளக்கம் வருகிறது. ஏன் அது ஒரு பெரிய விஷயம். 13 திருமுறை என்று 11 ஏன் தொகுத்தார்? அதற்கப்புறம் நடராஜ பெருமான் ஆணையினாலே தான் இந்த பெரிய புராணத்தை 12ஆம் திருமுறையாக நீ ஏற்றுக்கொள் என்று நடராஜரை அசரீரி வாக்கினால சொன்னதுனால தான் அதை 12ஆம் திருமுறையாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த 12 திருமுறைகள், இந்த 12 திருமுறைகளிலே தேவாரம் இசைப்பாடல், சில திருமுறைகள் இயற்றமிழாக விளங்குகின்றன, சில இசைத்தமிழாக விளங்குகின்றன. அதனாலதான் 2 பேருக்கும் நன்றி சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 2 போற்றி சொன்னார் தொகையடியாரில். ஒன்று சொன்னார், பொய்யடிமை இல்லாத புலவருக்கும் அடியேன், பரமானே பாடுவார் அடியாருக்கும் அடியேன். 2 சொன்னார் தொகையடியாரில். நாயன்மார்கள் எத்தனை பேர்னு கேட்டால் 63ன்னு சொன்னால் 50 மார்க் தான் நான் போடுவேன். நாயன்மார்கள் எத்தனை பேர்னு கேட்டால் என்ன சொல்லணும்? தனியடியார் 63, தொகையடியார் 9. அப்படிதான் சொல்லணும். மாணிக்கவாசர் தொகையடியாரில் இருக்கிறார், மறந்துடக்கூடாது. மாணிக்கவாசர் இருக்காருன்னா இருக்கார், தொகையடியாரில் இருக்கார். ஆகவே அந்த விளக்கம் சொன்னார், சிவபெருமானை இயற்றபடினாலே புகழ்கிறவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள், சிவபெருமானை இசைத்தபடினாலே புகழ்கின்றவர்கள் பரமனையே வாழுவார் அடியார்க்கும் அடியார். ஆகவே 2 தமிழ், இயற்றமிழ், இசைத்தமிழ். இந்த 2 தமிழினாலேயும் புகழ்கின்றவர்களை தான் அப்படி தொகுத்து 2 சிறப்பாக அவர் சொன்னார். பரமனையே வாழுவார் அடியாருக்கும் அடியார். ஏகாரத்தை அவர் போட்டார். சிவபெருமான் புகழைத்த பாடுகின்றவன் தான் உண்மை அடியான். மனிதர்களை பாடுகிறவர்கள் தெரியும். புலவர்கள் என்று சொன்னாலே, புலவர் என்று சொன்னாலே அந்த கால தமிழ் வரலாற்றை பார்த்தால் அரசனை புகழ்கிறவர்கள். இந்த அரசனை புகழ்ந்து பாடினால் அந்த அரசன் எவ்வளவு பணம் தருவான் என்பதை பார்த்துத்தான் பாடுவார்கள். அப்படிதான் சேர்ந்தே இருப்பது புலமையும் வறுமையும் அப்படின்னு சினிமா கதை சினிமா அவசரம். அந்த வகையில் முதலாவது இடத்தை பெறுகிறார் கம்பர். எப்பொழுது பார்த்தாலும் பொருள் 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 அறிந்தவர் கம்பர். ஆகவேதான் காசுக்கு கம்பன்னே அவர் சொல்லிவிட்டான். காசுக்கு கம்பன், கருணைக்கு அருணகிரி, ஆசுக்கு காலமிகில் அவனே, தேசுபுகள் ஊழுக்கு கூத்தன், உவக்க புகழேந்தி, கூழுக்கு இங்கு அவை என கூறு என்று கம்பர் எப்பொழுதுமே காசு காசுன்னு தான் அடைஞ்சிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை பார்த்தா தெரியும்.
மிகச்சிறந்த புலவர் தான். ஆனாலும் அவர் அந்த காசுக்கு அடிமையாகிவிட்டார். அப்படி பொய்யடிமை இல்லாத புலவர் என்றால் அவர்கள் எல்லாம் நாம் வணங்குகின்ற சிவபெருமானை இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் என்ற நம்பிக்கை வர வேண்டும். இந்த பாடல் வேணுமா? என்ன சந்தேகம்? ஆமாம், இயற்றமிழ், அதாவது 2 வகையான அந்த அடியார்களையும் புகழ்வதற்காக திருத்தொண்ட தொகையில் சுந்தரர் என்ன செய்தார்? 2 பாடினார். பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன். அவர்கள் இயற்றமிழிலே சிவபெருமானை புகழ்ந்தவர்கள். பரமனையே பாடுவார் என்பவர்கள் இசைத்தமிழினாலே சிவபெருமானை புகழ்ந்தவர்கள். இந்த 2 பேருக்கு நான் அடியவன் சொல்கிறேன். அப்படி இந்த திருமுறைகள், அந்த திருமுறைகளை நம்முடைய தேவாரம், முக்கியமாக தேவாரம் ஒரு இசைப்பாட்டு. வாரம் என்பதற்கு இசைப்பாட்டு என்றும் ஒரு பொருள் சொல்வார்கள். அதனால தான் ஐயா அவர்கள் கூட பாவாரத்திலையும் இசையும் போட்டிருக்கிறார். பாவாரம் என்பது இசையோடு கூடியது. இசை என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? தாளத்தோடும் ராகத்தோடும் இசைவது இசை. இசை, ஏன் இசைன்னு பேர் வச்சாங்க? இசைவது. நான் பாடுற பாட்டுக்கும் இருக்கிற தாளத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். சில பேர் பாடினா அது தாளத்தோடும் ராகத்தோடும் எது இசைகிறதோ அது இசை. அதனால அந்த பேர் இசைன்னு வச்சாங்க. அந்த வகையிலே இந்த தேவாரத்தை, அது இசைப்பாடல், அந்த தேவாரத்தை முதலிலே அச்சுக்கு கொண்டு வந்து அதை ஒரு நூலாக, எல்லாம் அந்த காலத்தில் ஏட்டில் தான் இருந்தது. அந்த ஏடுகளில் பல சிதைந்து போயின. அதனால தான் பாடபேதங்கள். தமிழ் நூல்களையே பார்த்தால் கீழே குறி போட்டிருப்பாங்க, பாப்பே அப்படின்னு போட்டிருப்பாங்க. பாப்பேன்னா பாடபேதம்னு அர்த்தம். அது இந்த வார்த்தை இப்படியும் வருகிறது. இலக்கியத்தில் கம்பராமாயணத்தில் அதிகமான பாடபேதங்கள். அதே போல் சைவ திருமுறைகளில் பெரிய புராணத்தில் நிறைய பாடபேதம் வந்துருச்சு. ஆனால் சிவஞான போதத்தில் பாடபேதமே கிடையாது. ஒரு சிறப்பு என்னவென்றால், எந்த நூல் அறிஞர்கள் மத்தியிலே மட்டும் புழங்கி கொண்டு வந்ததோ அதில் பாடபேதம் அதிகமாக இருக்காது. உலக அளவிலே வந்தால் அதுக்கு பாடபேதம் நிறைய வந்துவிடும். அதனால சிவஞான போதத்தில் பாடபேதம் இல்லை, தொல்காப்பியத்தில் பாடபேதம் இல்லை. ஏனென்றால் அதை எல்லாரும் படிக்கலை, அறிஞர்கள் மத்தியிலே மட்டும் பழகி கொண்டு வந்தது. ஆனால் பெரிய புராணம் கம்பராமாயணம் எல்லாம் எல்லார் மத்தியிலையும் பரவுனால தான் பாடபேதம் நிறைய வந்தது. இப்பொழுது அந்த தேவாரத்தை முதலிலே அச்சுக்கு கொண்டு வந்த பெருமை இலங்கையை சார்ந்தவருக்கு தான் சரி. இலங்கை சைவத்திற்கு எப்படி தொண்டு ஆற்றியிருக்கிறது என்றால், யாழ்ப்பாணம் சுவாமிநாத பண்டிதர் அவர்தான் தேவாரத்தை முதலாக அச்சிலே பதிப்பித்தார். நிறைய பெருமைகள் இலங்கைக்கு சென்று விட்டது. யாழ்ப்பாணம் சுவாமிநாத பண்டிதர், யாழ்ப்பாணம் சுவாமிநாத பண்டிதர் திருவாவடுதுறை ஆதீனத்து 17வது குருமகா சன்னிதானத்தினுடைய காலத்தில் அந்த திருவாவடுதுறை சன்னிதானத்தினுடைய ஒரு ஆசியோடு அந்த திருமுறைகளை பதிப்பித்தார். அந்த திருமுறைகள் 3 வகையாக இருக்கின்றன. ஒன்று பன்முறை அல்லது அடங்கன் முறை. தேவாரத்தை முதல்ல அச்சில் போட்ட சுவாமிநாத பண்டிதர் அவர் எப்படி தொகுத்தார் என்றால், அவர் பெரும்பாலும் அவருடைய நோக்கம் தேவாரத்தை பாடுகின்ற ஓதுவார்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு பயன்படும் வகையிலே தான் அவர் என்ன பண்ணினார், பண்ணை வைத்துக்கொண்டு அந்த 22 பண்கள், அப்புறம் பின்னாடி ஒரு 23வது பண், 23 பண்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. மூவரும் பாடிய பண்களிலே தமிழிலே மொத்தம் எத்தனை பண்கள் இருந்தது என்று சொன்னால் 103 பண்கள் இருந்ததாக நமக்கு வரலாறு கூறுகிறது. அதில் 23 பண்களிலே பாடிய பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. மற்ற பண்களில் பாடலைன்னு அர்த்தம் இல்லை, நமக்கு கிடைக்காத பாடல்கள் அந்த பணிலையும் இருக்கலாம். நமக்கு தான் நிறைய கிடைக்கலையே. ஆகையினால அந்த பன்முறை என்று சொல்லி, அந்த பன்முறைக்கு இன்னொரு பேர் தான் அடங்கன் முறை. ஏன்னா ஓதுவார்கள் உடனே இந்த பண்ணில் மொத்தம் 8250 தேவாரத்தில் இந்த பண்ணில் எத்தனை பாடல் இருக்குது, இந்த பண்ணில் எத்தனை பாடல் இருக்குது என்பது யாருக்கு தெரியணும்? கட்டாயம் இசை வல்லாருக்கு தெரியணும். ஆகவே அவர்களுக்காக தொகுக்கப்பட்ட காரணத்தினாலே அது அடங்கன் முறை என்று ஒரு பெயரை வைத்து
அவர் சொன்ன நம்பரிங் தான் இன்றைக்கும் வழக்கில் இருக்கு. ரெண்டு விஷயம். அவர் ஒரு நம்பர் கொடுத்தார், இத்தனாவது முறை இத்தனாவது பதிகம் இத்தனாவது பாடல் என்று அவர் நம்பரிங் சிஸ்டம் கொடுத்தார். அந்த நம்பரிங் சிஸ்டம் தான் இன்றைக்கும் எப்படி பைபிளில் வந்து இத்தனாவது அதிகாரம் இத்தனாவது வசனம்னா எல்லாம் தமிழ் பைபிள் இங்கிலீஷ் பைபிள் எல்லாத்துலேயும் ஒன்று தான். ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் இல்லையா எதுவுமே. அப்படி வருவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தார். அதன் பின்பு மக்களுடைய தேவைக்காக, அது பெரும்பாலும் பன்னிசை வல்லார்களுக்காக செய்யப்பட்டது. ஆனால் நம்போன்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் தலைமுறை என்று பின்னாடி தொடுத்தார். அதாவது தல வரிசையிலே இந்த தலத்தில் பாடப்பட்டது எத்தனை, அந்த தலத்தில் பாடப்பட்டது எத்தனை. அந்த தலைமுறையில் வரும்பொழுது முதல்ல எது இருக்கும்? சிதம்பரம் தான் இருக்கும். கோயில் முதல்ல தலைமுறை வரிசையில் சிதம்பரத்தை நம்பர் 1 என்று வைத்துக்கொண்டு தொடுத்தார். ஆகவே தலைமுறை. அதற்கப்புறம் பின்னாடி இப்போ என்ன தேவைப்பட்டது என்றால் வரலாற்று முறை. ஆக இப்போ தேவாரம் வரக்கூடிய எடிஷன் 3 விதமாக இருக்குது. அநேகமாக பன்முறை யாருமே இப்போ போடுறதில்லை. பன்முறை இப்பொழுது வர்றதில்லை. தலைமுறை, வரலாற்று முறை என்று இப்பொழுது அவர்கள் என்ன கால வரிசையிலேயே பாடினார்களோ அந்த வரிசையிலேயே தொகுத்து சில பேர் போட ஆரம்பித்தார்கள். இந்த பிஆர் நடராஜன் என்று இப்பொழுது 12 திருமுறைக்கு முறையில் இருக்கிறார். அவர் வரலாற்று முறையிலே தான் போட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு முன்பாகவே எங்கள் பகுதியிலே சிவகாசி என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த சிவகாசியிலே அருள்நெறி திருக்கூட்டம், அறநெறி கழகம் என்று ஒன்று இருக்கிறது. அவர்கள் தான் முதலாக வரலாற்று முறையிலே பதிப்பித்தார்கள். ஆக 3 வகையான பதிப்புகள் இருக்கின்றன, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று அடங்கன் முறை அல்லது பன்முறை, 2வது தலைமுறை, 3வது வரலாற்று முறை என்று இந்த 3 முறையிலே இருக்கின்றது. அந்த தேவாரம் பாடிய காலம் 7ஆம் நூற்றாண்டு. தேவாரத்தை தொகுத்த காலம் நம்பியாண்டார் நம்பிகளுடைய காலம். 14 அது 14க்கு வந்துடும். அப்புறம் தேவாரத்திற்கு இசையமைத்தது அன்றைக்கே சொன்னேன் நான். அது திருநீலகண்ட யாழ்ப்பாணன் மரபிலே வந்த ஒரு பாடினியாருக்கு அந்த இசைத்திறனை கொடுத்திருக்கிறோம் என்று அசரீரி வாக்கினாலே. ஏன்னா அதே நடராஜ பெருமான்கிட்டே போய் கேட்டார் அந்த ராஜராஜன், அபயகுலசேகரன். அவர்கள் என்ன பண்ணிலே பாடினார்களோ அந்த பண்ணிலே, ஏன்னா அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டர்லாம் இல்லை, இருந்தவர்களை பதிந்திருக்கலாம். அப்படி அவர்கள் என்ன பண்ணிலே பாடினார்களோ அந்த பண்ணிலே பாட வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டதுனால நடராஜ பெருமான் அசரீரி வாக்காக சொன்னார், அந்த இசைத்திறனை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மரபிலே வந்த ஒரு பெண்ணுக்கு யான் அளித்திருக்கிறேன், அவளை அழைத்து வந்து பண் வகுத்து கொள்க என்று சொன்னார். ஆகவே மன்னன் என்ன செய்தான் என்று சொன்னால் பெரிய ஆச்சரியம். அவன் நினைத்திருந்தால் அவன் பெரிய சோழ சக்கரவர்த்தி, உடனே அவன் சொல்லியிருக்கலாம் அந்த பெண்ணை இங்கே அழைத்து வாருங்கள்னு சொல்லியிருக்க முடியும் அவனால். ஆனால் அவன் சொல்லவில்லை. ராஜபெருமானே இவ்வளவு சிறப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த மன்னவனே என்ன பண்ணினான், அங்கே படைபட்டாளங்களோடு அந்த திரு எருக்கத்தம்புலியூர், நீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவர் எருக்கத்தம்புலியூரை சார்ந்தவர், திரு எருக்கத்தம்புலியூர். இப்பொழுது தமிழ்நாட்டில் அந்த ஊருக்கு பேர் ராஜேந்திர பட்டணம்னு பேர். நிறைய தலங்கள் தேவாரத்தில் ஒரு பேர் வருது, ஆனால் வழக்கில் வேறு பேர் இருக்குது. இந்த ராஜேந்திர பட்டணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே அவன் மன்னனே போய் அந்த பெண்ணுக்கு சகல மரியாதையும் செய்து அவளை இசை அமைத்து சொல்லுமாறு நமக்கு செய்தார். ஆகவே தான் நான் வேடிக்கையாக சொல்வேன், சினிமா உலகத்தில் கூட லேடி மியூசிக் டைரக்டர்னு வரல தமிழில். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை லேடி மியூசிக் டைரக்டர் வரல. இன்னும் இளையராஜா, பாரதி ராஜா, இன்னும் தேவா என்று தான் இருக்கிறார்கள். ஒரு பெண் டைரக்டர் இன்னும் வரல. ஆனால் இங்கே பாருங்கள், இசையமைத்தது ஒரு பெண். ஒரு பெரிய சிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே ஓரளவுக்கு இந்த சில செய்திகளை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். இப்பொழுது நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்று கேட்டால் சாத்திரங்கள். இன்னும் அந்த செய்தியை சொல்லிக்கொண்டே சொல்லலாம், இன்னும் சொல்லுவேன். இன்னும் பின்னால் வரக்கூடிய வகுப்புகளிலே இன்னும் அதையெல்லாம் சொல்லி முடித்து விட்டேன் என்று நினைக்க வேண்டாம். தேவைப்படும் போது சில செய்திகளை சொல்லுவேன். இப்பொழுது அடுத்து நாம் எடுத்துக்கொண்ட சாத்திரங்கள். இந்த சாத்திரங்களுடைய இன்றியமையாமை என்ன, ஏன் சாத்திரங்களை ஒரு சைவன் படிக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு செய்தி. ஆக இந்த 4 காலத்திலே என்ன ஆகிவிடுகிறது என்றால்,
சைவ சமயமே சமயம் என்று நிலைநாட்டப்பட்டு விடுகிறது. ஆகவே என்ன ஆச்சு? சமய குழப்பத்தை நீக்கிவிட்டார்கள் நால்வர்கள். ஆனால் அதன் பின்னால இன்னொரு பெரிய குழப்பம் வந்தது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைவலி போய் திருகுவலி வந்ததுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தலைவலி போயிடுச்சு, இப்போ திருகுவலி வந்திருக்குமா? அதுபோல என்ன ஆகிவிட்டது என்று கேட்டால், நால்வருடைய காலத்திற்கு பின்னால் இந்திய நாட்டு, ஏன்னா எங்கள் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், இந்தியாவிலே கிட்டத்தட்ட 14க்கு மேற்பட்ட மொழிகள் அரசாங்க மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நம்முடைய சமயத்தை பொறுத்தவரை, தத்துவ ஞானத்தை பொறுத்தவரை, காஷ்மீர் டு கன்னியாகுமரி நம்முடைய சமயம் பல்வேறு மொழிகளிலே சமயத்தின் பெருமைகள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு பிரச்சனைக்குரிய காஷ்மீர், அந்த காஷ்மீர் இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் அதிகமாக வைக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வரலாற்றை புரட்டினால் காஷ்மீரிலே தான் மிகப்பெரிய ஆகம பண்டிதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வழியாக காஷ்மீர் சைவம் என்று ஒரு சைவமே வந்துவிட்டது. இன்னும் சொல்ல போனால் இந்த சிவாகமங்களை நன்றாக புரிந்து கொள்வதற்கு 8 நூல்கள் இருக்கின்றன. வேதத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு 6 அங்கம் இருக்கிறது. 6 அங்கம் வேதத்தை புரிந்து கொள்வதற்கு. அந்த 6 அங்கத்தை தெரியாமல் வேதத்தினுடைய கருத்தை தெரிய முடியாது. எப்படி திருமுறையினுடைய கருத்தை நாம் தெரிய முடியாது என்று சொல்கிறோமோ, அதே போலதான் வேதமும். அந்த அதான் 4 வேதம் 6 அங்கம் ஆனா என்று 4 வேதம் பற்றி நம்முடைய திருமுறைகளை நீங்கள் படித்தால் 4 வேதங்களை பற்றி எங்கெல்லாம் குறிப்பிடார்களோ அதற்கு பின்னாடி 6 அங்கமும் சேர்ந்தே தான் வரும். 4 வேதம் 6 அங்கம். அந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்கு 6 அங்கம் முக்கியம். அதே போல ஆகமத்தை புரிந்து கொள்வதற்கு அஷ்டப்பிரகரணம் என்று 8 நூல்கள் இருக்கின்றன. ஆகமத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு நாம் படிக்க வேண்டிய நூல்கள் அஷ்டப்பிரகரணம். அந்த அஷ்டப்பிரகரணம் என்று சொல்லக்கூடிய 8 நூல்களிலே ஒரு 5 நூல்களை செய்தவர்கள் காஷ்மீரிலே உள்ள சைவர்கள் தான். அப்படியானால் எப்படி இருக்க வேண்டும்? காஷ்மீரிலே ஒரு காலத்திலே சைவம் மேலோங்கி இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு இதை விட என்ன ஒரு சான்று வேண்டும்? அப்படி இருந்திருக்கிறது. இன்றைக்கு காஷ்மீர் சைவம் என்றும் இருக்கிறது. நான் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே மெல்பர்ன் என்ற ஊருக்கு நான் சென்றிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய சிவா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் என்று ஒரு பெரிய அமைப்பு இருப்பதை நான் பார்த்தேன். அவருடைய நிகழ்ச்சி ஒன்றிலே நான் கலந்து கொண்டேன். மெல்பர்னில் எல்லாம் வெள்ளைக்காரங்க தான் வந்தாங்க. அத்தனை பேரும் வெள்ளைக்காரங்க தான். ஆனால் அவங்க பாடினது பூராமே 5 எழுத்து மந்திரம் தான். ஓம் நம சிவாய தான் பாடுறாங்க. எல்லாரும் ருத்ராட்சம் போட்டிருக்காங்க. ஆண்களும் பெண்களும் வந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய அவர்களுக்கெல்லாம் சிவதீட்சை செய்து வைக்கக்கூடிய ஒரு வெள்ளைக்காரன் வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டேன். அந்த கலந்து கொண்டு முடிந்தவுடனே அதன் பின்பு என்னை ஒருவர் அறிமுகம் செய்து வைத்தார் அவருக்கு. நிகழ்ச்சி முடிந்த பிறகு அப்பொழுது என்னிடத்திலே அவர் உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த மெல்பர்னுடைய மேயர் பெரிய ஆட்கள்லாம் பக்கத்தில் இருந்தாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், என்னிடத்திலே சில கேள்வி கேட்டார். நான் சொன்ன பதில்கள் அவருக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. ஆகவே அவர் சொன்னார், கேன் யூ கம் டு மை ஆசிரம்னு கேட்டார். அது மவுண்ட் எலிசான்னு ஒரு இடம். மெல்பர்ன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் மவுண்ட் எலிசான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மவுண்ட் எலிசாங்கிற ஒரு கடற்கரை. அங்கே அவருடைய ஆசிரமம் இருக்கிறது. அது சிவா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன். கட்டாயம் வரணும் என்று சொன்னார். அங்கே நான் சென்றிருந்தேன். என்னை மிக பிரமாதமாக வரவேற்றார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அவ்வளவு வெள்ளைக்காரங்களும் நெற்றியில் அருமையாக திரிபுண்டரமாக விபூதி அணிந்து ருத்ராட்சமா, ஒரு நோ பிளாக் யாருமே இல்லை, எல்லாம் வெள்ளைக்காரங்க தான். எல்லாம் ஆஸ்திரேலியன்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. சிவா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் என்று அந்த ஆசிரமத்துக்கு பெயர். அப்பொழுது எனக்கு அந்த வெள்ளைக்கார பெண்கள் எல்லாம் ஆரத்தி எடுத்து எனக்கு பொட்டு வைத்தார்கள். பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கலாச்சாரம் தமிழ்நாட்டில் கூட இன்றைக்கி போய் கொண்டிருக்கிறது, இங்கே வந்திருக்கிறது என்று பார்த்தேன். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், எனக்கு இதே போல தான் அவர் வீடியோலாம் ஏற்பாடு பண்ணாங்க. அவர் எனக்கு கொடுத்தார், நீங்கள் என்ன பேசணும்னு சொன்னார். அவர் சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்தார், we belong to Kashmir Saivism, you belong to Saiva Siddhanta. What I want from you is, what is the similarity and dissimilarity between your Saivism and our Saivism? That is the thing I want you to talk. We also regard Lord Shiva as a supreme God.
We also chant Panchachara mantra. You also sing Panchachara mantra. But we belong to Kashmir Saivism. Can you explain? So what I want from you is, you have to give a talk. What is the similarity and dissimilarity between your Saivism and our Saivism? என்று எனக்கு 1 மணி நேரம் கொடுத்தார்கள். நான் விளக்கினேன். காஷ்மீர் சைவத்துக்கும் நம்ம சைவத்துக்குள்ள வேறுபாடு என்ன என்பதை விளக்கினேன். அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் 1 hour. ஆக 2 மணி நேரம் எனக்கு டைம் கொடுத்தேன். அதில் 1 மணி நேரம் ஸ்பீச்சு, அப்புறம் 1 மணி நேரம் கேள்வி பதில். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அந்த வெள்ளைக்காரர்கள் அத்தனை பேரும் சம்ஸ்கிருதத்தை மிக நன்றாக படித்திருக்கிறார்கள். அவர்கள் படித்த அளவுக்கு நானே சம்ஸ்கிருதம் படிக்கலை. அவ்வளோ அருமையாக படிச்சிருக்கிறேன். மவுண்ட் எலிசா, ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன்லேருந்து 30 கிலோமீட்டர். அது பெரிய அருமையான இடம். அங்கே சொன்னாங்க, இந்த மவுண்ட் எலிசாவில் வீடு வாங்கினாலே பெரிய மல்டி மில்லியனர் தான் இருக்கணுமா. அந்த ஏரியாவே பெரிய பில்லியனர்ஸ் வாழக்கூடிய இடமா. ஒரு வீடு நான் பார்த்தேன். ஒரு வீடும் பெரிய பெரியதாக இருக்குது. அந்த மவுண்ட் எலிசாவில் ஒரு பங்களா இருக்குனாலே இஸ் அ பில்லியனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்னோட வந்தவர் சொன்னார். அப்போ என்ன தெரிகிறது என்று கேட்டால், இப்போ நான் அங்கே வெறும் தேவாரத்தை மட்டும் படித்திருந்தால் நிச்சயமாக என்னுடைய மிஷன் அவர்கள் எதிர்பார்த்த பணியை நான் செய்திருக்க முடியாது. நான் சாத்திரத்தையும் படித்ததினாலேயும் சாத்திரத்தை பற்றி ஆங்கில அறிஞர்கள் எழுதிய விளக்கங்களையும் தெளிவாக கற்றிருந்ததுனால தான் அவருக்கு நான் விளக்க முடிந்தது. உங்களுடைய சைவத்துக்கும் எங்கள் சைவத்துக்கும் என்ன வேறுபாடு என்பதை விளக்க முடிந்தது. அப்படியானால் ஏனென்று கேட்டால் அவர்களை நான் புறக்கணிக்க முடியாது. ஏன்னா அவர்கள் வெஜிடேரியன்ஸாக வாழுகிறார்கள். அதே பெரிய விஷயம். வெஸ்டர்னர்ஸ் இன்னைக்கு சைவமாக வாழுகிறான் என்று சொன்னாலே அது எவ்வளவு பெரிய செய்தி. ஆக சைவத்திலே வாழுகிறார்கள், விபூதி ருத்ராட்சம் தரிக்கிறார்கள், சிவ தீட்சை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தீட்சை வேற மாதிரி, மயில் பீலியை வைத்துக் கொண்டுதான் தீட்சை. சமண முறை இருக்குது. ஆனா இவர்கள் சமணத்திலே வருகிறது மயில் பீலியை வைத்துக் கொண்டு. ஆனா இவர்கள் அந்த முதுகிலே இந்த மயில் பீலியை வைத்துக் கொண்டா காஷ்மீர் சைவத்தில் அப்படி ஒரு பீலி இருக்கு. அப்புறம் அவர் எழுதின 2 புத்தகங்களையும் இப்ப பரிசாக கொடுத்தார். இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம். அருமையாக இருக்கிறார். அவருடைய அந்த வசுகுப்தா, அதாவது அந்த காஷ்மீர் சைவத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்தது. எப்படி ஒவ்வொரு சைவத்துக்கும் வடிவம் கொடுத்தவர் யார்? நம்முடைய சித்தாந்த சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர் தான் மெய்கண்டார். அதே போல காஷ்மீர் சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர் வசுகுப்தா. அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய லிங்காய சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர் பசவண்ணா. அவர் தான் லிங்காய சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர். அது கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறது. அவர்களும் நம்ம வெரி ஸ்ட்ராங் சைவர்ஸ். ரொம்ப நம்மளோட ரொம்ப தீவிரமான சைவர்கள் அவர்கள் எல்லாம். வீர சைவர்களே காஷ்மீர் சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர் வசுகுப்தா. ஆக இன்னைக்கு ஒரு தோற்றுவாய் என்னவென்றால், நாம் ஒரு சைவன் என்று சொன்னால் நம்முடைய கொள்கை விளக்கத்தை விரும்பி கேட்கின்ற ஒருவருக்கு நாம் சொல்லக்கூடிய திறமை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பது இல்லை, ஆனால் ஒரு சிலருக்காவது இருக்க வேண்டும் இல்லையா? எல்லோருக்கும் எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையிலே இந்த சாத்திரங்கள் ரோல் எப்படி வருகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட பொருள். அர நம பார்வதி பதை. நான் நேற்று ஒரு கருத்து சொன்னேன். அந்த மாணிக்கவாசருடைய காலமும் ஆதிசங்கருடைய காலமும் கிட்டத்தட்ட ஒரே காலம். இந்திய நாட்டு தத்துவ ஞானத்திலே இந்த சமயக்குறவர்கள் வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு தாக்கம் வந்தது. சமயக்குறவருடைய காலத்திற்கு அப்புறம், சந்தானகருடைய காலத்திற்கு முன்பாக. அதனால தான் சந்தானக்குறவர்களை ஏன் சிவபெருமான் அனுப்பி வைத்தார் என்பது அப்பதான் உங்களுக்கு புரியும். சந்தானக்குறவர்கள் என்று 4 வரை ஏன் சிவபெருமான் அனுப்பி வைத்தார், இதை புரிந்து கொண்டால் தான் அதை வழங்கிக் கொள்ள முடியும். இந்த 4 காலத்திற்கு பின்பாக இந்திய நாட்டு தத்துவ உலகத்திலே ஒரு பெரிய ஒரு மாறுதல் வந்தது. அது என்னவென்றால், வேதத்திற்கு வித்தியாசமான விளக்கங்களை
சொல்லுகின்ற பாஷ்யக்காரர்கள் தோன்றினார்கள். The great commentators. ஏன்னு கேட்டால் வேதம் என்பது இந்திய நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகின்ற ஒரு ஸ்கிரிப்சர், ஒரு நூல். அந்த வேதம் என்ன சொல்கிறது? நாம் எப்படி தேவாரத்தை வைத்துக்கொண்டு கொள்கை விளக்கம் கேட்கிறோம் அல்லவா? தேவாரம் பாடுவது வேறு, சைவத்தினுடைய கொள்கை விளக்கத்தை தேவாரத்தை வைத்துக்கொண்டு சைவ சமயத்தின் கொள்கையை நீ விளக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை சைவர்கள் இன்றைக்கு விளக்க முடியும்? அதே போலதான் வேதம் ஓதப்படுகிறது. ஆனால் அந்த வேதத்தின் வழியாக என்ன கொள்கை, சமய கொள்கை என்று சொன்னால் அந்த சமயம் 3 விதமான கொள்கைகளை சொல்ல வேண்டும். ஒன்று, நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம் எப்படிப்பட்ட தன்மையை உடையது என்பதை சொல்ல வேண்டும். ஆங்கிலத்தில் அதான் காஸ்மோலஜி என்று சொன்னார்கள், காஸ்மோலஜி. ரெண்டாவது, கடவுளை பற்றிய செய்திகள், அதான் தியாலஜி ஆர் தியாடிசி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்புறம் ஆன்மாவை பற்றிய செய்திகள், அது ஒன்டோலஜி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். இந்த 3ஐயும் பற்றி ஒரு கருத்தை சொன்னால்தான் அப்பொழுதுதான் உண்மையான தத்துவ ஞானம் என்பது வெளிப்படுகிறது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொன்னால் அது நாத்தியவாதமே போதும். அப்படி வரும்பொழுது இந்திய நாட்டிலே 4 பெரிய ஆச்சாரிய மூர்த்திகள் தோன்றினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வேதம் என்ன சொல்கிறது, வேதத்தின் வழியாக கடவுள் என்றால் யார், உலகம் என்றால் யார், ஆன்மா என்றால் யார் என்ற இந்த செய்திகளை நமக்கு விளக்குவதற்காக அவர்கள் பாஷ்ய வடிவிலே, இதுதான் பாஷ்யம் என்று பெயர். பாஷ்யம் என்றால் என்ன பொருள் என்று கேட்டால், உங்களுடைய கொள்கையை தர்க்கவாதத்தின் அடிப்படையில் நிறுவ வேண்டும். அதுதான் பாஷ்யம். இந்த பாஷ்யத்துக்கென்று நிறைய மரபுகள் உண்டு. இந்த வடமொழியிலே ஒரு விளக்கம் சொல்வதாக இருந்தால் நிறைய மெத்தேட்ஸ் உண்டு. வியாக்கியானம் அது ஒரு மெத்தேடு, டிப்பாணி அது ஒரு மெத்தேடு, காரிகா அது ஒரு மெத்தேடு, ஜோதிகா அது ஒரு மெத்தேடு. ஜோதிகானா சினிமா நடிகை இல்லை. ஜோதிகா, காரிகா, டிப்பாணி, பாஷ்யம், மகாபாஷ்யம் என்று வடமொழியிலே விளக்குவதற்கு எங்கள் வடமொழியில் ஒரு ஸ்டாண்டர்ட் எப்படின்னு கேட்டால், ஒரு கொள்கையை நீங்கள் விளக்கும் பொழுது என்ன மெத்தடில் விளக்குறீங்கிற சொல்லிட்டு தான் விளக்கணும். கொள்கை விளக்கத்தை எந்த தர்க்க சாஸ்திரத்தின் எந்த அடிப்படையிலே நீங்கள் விளக்குறீர்கள். இப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் விளக்குறீங்க? நான் விஞ்ஞானம், பகுத்தறிவு, எல்லாம் நடைமுறை எல்லாத்தையும் வச்சு விளக்குறேன். ஏன்னா இன்றைக்கு தேவை அது, இன்றைக்கு தேவை அது இல்லையா? அப்படி 4 ஆச்சாரிய மூர்த்திகள் தோன்றினார்கள். அதில் ஒருத்தர் நீலகண்ட சிவாச்சாரியார் என்று ஒருவர். அவர் தான் முதல்ல தோன்றினார். அதன் பிறகுதான் சங்கராச்சாரியார் வருகிறார். அதன் பிறகு ராமானுஜாச்சாரியார் வருகிறார். அதன் பிறகு மாத்வாச்சாரியார் வருகிறார். அதன் பிறகு சாயனாச்சாரியார் வருகிறார். சாயனாச்சாரியார் பின்னாடி வந்தவர். ஆனால் இந்த 4 பேருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. நீலகண்டர், ஆதிசங்கரர், ராமானுஜர், மாத்வர். இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், அந்த 4 ஆச்சாரிய மூர்த்திகளும் வடமொழியிலே தான் விளக்கம் கொடுத்தார்கள். அவர்கள் எந்த மொழியுமே கையாளவில்லை. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழி வரை இருக்கு தனியாக. ஆனால் அந்த தாய்மொழியிலே அவர்கள் சொல்லவில்லை, வடமொழியிலே தான் விளக்கினார்கள். ஏனென்றால் அதுதான் இப்போ லிங்க் லாங்குவேஜாக இருந்தது தத்துவத்தை பொறுத்தவரை. ஆகவே அவர்கள் வடமொழியிலேயே விளக்கம் கொடுத்து கொண்டு வந்தார்கள். வேதமும் வடமொழியிலேயே தான் இருக்கிறது. ஆகவே அதில் விளக்கங்களை கொடுத்து கொண்டே வந்தார்கள். அது ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 ஆச்சாரிய மூர்த்திகளும் வடநாட்டுக்காரங்க இல்லை. அதான் பெரிய வேடிக்கை. நியாயமாக வடமொழியிலேயே விளக்கம் கொடுக்குறோம், வடநாட்டுக்காரன் தான் விளக்கம் கொடுத்துருக்கணும். ஆனால் வடமொழியிலேயே விளக்கம் கொடுத்தார்கள். ஆனால் விளக்கம் கொடுத்த 4 பேரும் சவுத் இண்டியன்ஸ், நாட் நார்த் இண்டியன்ஸ். இதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த 4 பேருடைய விளக்கத்தை அவர்கள், இந்த பாஷ்யக்காரருடைய தாக்கம் தமிழ்நாட்டிலே வந்தது. இப்போ சங்கராச்சாரியா ஆதிசங்கர செய்த விளக்கம் அது தமிழ்நாட்டை தாக்கியது. நீலகண்ட சிவாச்சாரியர் விளக்கம், ராமானுஜருடைய விளக்கம் மிக அதிகமாக தாக்கியது தமிழ்நாட்டில்.
ஒவ்வொரு பகுதியில் தாக்குது. மாத்தூருடைய விளக்கம் வந்து கர்நாடகா போன்ற மாநிலத்தில் மாத்தூருடைய விளக்கம் தாக்கத்தை ஏற்படுது. இங்கே தமிழ்நாட்டில் ராமானுஜருடைய விளக்கம், ஆதிசங்கருடைய விளக்கம் இந்தியா முழுவதும் ஏற்பட்டது. இப்படி வந்த பிறகு ஏன்னா இந்த 4 ஆச்சாரிய மூர்த்திகளும் த கிரேட் பாஷ்யக்காராஸ், அவங்களுக்கு இந்த ஆச்சாரியர் என்று சொல்லுவது இல்லை. ஆச்சாரியர் என்பது அவர்கள் மரபிலே சொல்லிக் கொள்வார்கள். வைணவன் ராமானுஜரை ஆச்சாரியன் என்று சொல்வான், ஸ்மார்த்தன் சங்கரரை ராமானுஜ ஆச்சாரியன் என்று சொல்வான். ஆனால் அந்த 4 பேருக்கும் பொதுவான சொல் என்னவென்றால் பாஷ்யக்காரன். அது எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த பாஷ்யக்காரர்கள் வேதத்திற்கு விளக்கம் சொன்ன பிறகு அந்த தாக்கம் தமிழ்நாட்டிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஏனென்று கேட்டால் இந்த சங்கரர் சொன்னதை தான் சம்பந்தர் சொல்லியிருக்கிறாரு, சங்கரருடைய கொள்கைக்கும் சம்பந்தருடைய கொள்கைக்கும் வேறுபாடு இல்லை என்றெல்லாம் அறிஞர்கள் பலவிதமான விளக்கங்களை கொடுத்து, ஏன்னா எப்பொழுதுமே சொல் வன்மைன்னு ஒன்று இருக்கு. அந்த சொல் வன்மையினாலே கவிஞர் கந்தவர ஐயா போன்று ஆகவே சொல் வன்மையினாலே என்ன செய்யலாம்? பொய்யுடைய ஒருவன் சொல் வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே, மெய்யுடைய ஒருவன் சொல்ல மாட்டாமையினாலே பொய் போலுமே பொய் போலுமே. அப்படி ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அந்த தாக்கம் ஏற்பட்டதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, சைவ சமயம் என்ன கொள்கையை கொள்கிறது, நால்வர்கள் என்ன கொள்கையை கொள்கிறார்கள் என்று அறிய முடியாத ஒரு நிலை வந்தது. எப்பொழுதுமே இந்த விவேகானந்தருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கூட அவருடைய கிரேட் லெக்சர்ஸ் இன் சிகாகோவிலே த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ் என்று ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்தது. 17 நாள் நடந்தது. 17 நாள் விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை படிச்சேன். அப்போ விவேகானந்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், த ஸ்பிரிச்சுவல் ஜெயன்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்று ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு நாள் பேசினாங்க. ராமானுஜரை பற்றி ஒரு நாள், சங்கரரை பற்றி ஒரு நாள், மாதூரை பற்றி ஒரு நாள், நீலகண்டரை பற்றி ஒரு நாள். விவேகானந்தர் லெக்சர் பண்ணியிருக்கிறார். அவருடைய கொள்கை என்ன என்பது விவேகானந்தர் விளக்கிறார். அது என்ன ஒரு பெரிய விஷயம் என்றால், விவேகானந்தருக்கு சம்ஸ்கிருதம் நல்லா தெரியும். ஆகையினால தான் அதை புரிந்து கொள்ள முடிகிறது அவரால். அவர் சொல்லுகின்ற விளக்கம் என்பதை அவர் ஆங்கிலமும் தெரிந்தாலும் ஆங்கிலத்தில் விளக்குகிறார். ஆகவே இது ஸ்பிரிச்சுவல் ஜெயன்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்று 4 ஆச்சாரிய மூர்த்திகளை பற்றி 4 நாள் பேசியிருக்கிறார் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸில். அப்படி வரலாற்றில் வருது. அப்படி என்ன ஆகுது என்றால், இந்த பாஷ்யக்காரர்கள் சொல்லுகின்ற விளக்கம் எல்லாம் அறிஞர்களுக்கு மட்டுமே விளக்கம். அந்த அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே இப்போ நான் ஒருவரை அறிஞர் என்று வைத்துக் கொண்டு இருப்பேன். அப்போ அவர் என்ன சொன்னாலும் எனக்கு சரியாக தான் தோணும். ஒவ்வொருத்தரும் இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் இப்படி ஆள் இருக்கிறாங்க. நிறைய இயக்கங்கள் அப்படி தான் இருக்குது. அப்படி சைவ இயக்கங்களில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு குருநாதர், அது ஒரு கோஷ்டியாக மாறி வைக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேதம். இது உங்கள் நாட்டில் மட்டும் இல்லை, எங்கள் நாட்டிலையும் இருக்குது. அப்படி வரும்பொழுது என்ன ஆகுது என்றால், நிறைய கருத்து குழப்பம். முதல்ல வந்த குழப்பம் என்ன குழப்பம்? நால்வர்கள் காலத்திற்கு முன்னாடி வந்த குழப்பம் சமய குழப்பம். இப்பொழுது வந்த குழப்பம் என்ன குழப்பம்? கருத்து குழப்பம். இந்த கருத்து குழப்பம் வந்ததுனால எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இல்லையா? அதே போல மாணிக்கவாசகர் அன்னைக்கு நான் சொன்னேன், யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் என்றால், இப்போ சங்கரர் தான் தானே சொல்றாரு, யாவையும் சூன்யம். அப்போ அதை தானே மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார். இந்த காலத்தில் மாணிக்கவாசகர் இருக்கிறார் தானே ஐயா? ஆதிசங்கருடைய காலத்தில் மாணிக்கவாசகருடைய காலம் அதை ஒட்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவரை பற்றி அவர் பேசல, அவரை பற்றி பேசல. ஆனால் சம்பந்தரை பற்றி மட்டும்தான் அவர் பேசுறார். சங்கரரை பொறுத்தவரை சம்பந்தரை பற்றி மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். திராவிட சிசு என்று சொன்னார்கள், கொள்கைக்குள்ள போல. ஆனால் he has referred, சம்பந்தர் காலத்தை கொஞ்சம் முற்பட்டவர் என்பது நமக்கு உறுதியாகிறது. அதை வைத்து கூட மாணிக்கவாசகர் பிற்பட்டவர் என்று சொல்லலாம். 8ஆம் பொதுவாக 8. ஆகவே திராவிட சிசு, அது இன்னொரு நாளைக்கு நான் அதை பற்றி சொல்லுகிறேன். ஆரியன் திராவிடன் என்ற நிறைய நம்முடைய சமயத்தில் நிறைய கொள்கை குழப்பங்கள் இருக்கின்றன. இப்பொழுது இதற்கு வருவோம். இப்பொழுது இந்த குழப்பங்கள் வந்ததுனால சிக்கல் யாருக்கு வந்தது என்றால், நான் வேடிக்கையாக சொல்வேன், சிக்கல் சிவபெருமானுக்கு வந்தது. இப்ப ஒருவர் ஒரு கருத்தை சொல்லி நான் தான் என்னுடைய கருத்து என்று சொன்னால் பிரச்சனையே இல்லை.
நான் இன்னைக்கு ஒரு கருத்து என் கருத்துங்கிறேன், கந்தவன் ஐயா வந்து அவர் கருத்துங்கிறார். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்லக்கூடாது இல்லையா, நான் ஒரு கருத்தை சொல்லி இதைத்தான் சிவயோகசாமி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும்போது தான் பிரச்சனை வருது. ஆகவே அவர்கள் 4 பேரும் அவர்கள் கருத்து என்று சொல்லியிருந்தால் பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அவர் என்ன சொன்னார்கள், வேதம் இவ்வாறு சொல்லுகிறது என்று சொன்னதுனால இது சைவ சமயம் வேதத்தை ஒரு நெறி என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே வைதீக சைவம் தான். வைதீக சைவம் என்று தான் நம் தாய்மானவர் சொல்றார். பழைய வைதீக சைவம் பறக்கவே என்று சொல்றார். ஆகவே அந்த வேதத்தின்படி நாமும் வேதத்தை பிரமாணமாக கொண்ட காரணத்தினாலே இந்த வேதம் ஆகமம் இந்த ரெண்டுக்கு உள்ள ஒரு சிறப்பு என்னவென்றால், அன்றைக்கு நான் விளக்கினேன். அதை சிவாய சுப்பிரமணியன் மிக அருமையாக எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில். அந்த பகுதியை ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார். அப்பொழுது அதாவது சைவம் என்ன சொல்கிறேன் என்று கேட்டால், இந்த வேதத்தை ஆகமத்தின் வழி நின்றுதான் பொருள் காண வேண்டும் தான் சைவம் கொடுத்த பெரிய டைரக்ஷன். சூத்திரமும் பாடியமும் போல சொல்லுவார் சிவஞான முனிவர். சொல்வார், வேதமும் ஆகமும் இங்கே அருமையான விளக்கம் சொல்ல. சூத்திரம் பொருள், அவருடைய நடையில் சொல்றேன் பாருங்க. பொருள் பலபடத் தோன்றும் சூத்திரமும் அதனை அவ்வாறு செல்ல ஒட்டாது தடுக்கும் பாஷ்யமும் போல வேதமாகும். பலபடத் தோன்றும் பொருள் பலபடத் தோன்றும் சூத்திரமும் அவ்வாறு செல்ல போல வேதமாகும். அப்படி விளக்கம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இப்ப சிவபெருமானுக்கு ஒரு கதை வந்தது. நான் சொன்ன வார்த்தையை தவறாக சொல்லுகிறான். ஆகவே நாம் சொல்லுகின்ற அந்த வேதாகங்களுக்கு உண்மையான பொருளை விளக்குவதற்காக அவரே தான் செலக்ட் பண்ண. எல்லாத்தையும் சிவபெருமானும் செலக்ட் பண்ணுகிறார். அப்படி அவராலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் தான் மெய்கண்டார். அவர்தான் என்ன செய்கிறார் என்றால், இந்த உபனிஷத்து என்று சொல்லக்கூடிய அந்த உபனிஷத்திலே வரக்கூடிய சொற்களுக்கெல்லாம் உண்மையான, ஏன்னா மனித அறிவு, டிவைன் நாலேஜ் வேற, ஹியூமன் நாலேஜ் வேற. மனித அறிவுக்கு எப்பொழுதுமே எல்லை உண்டு. அல்லது இறைவனால் கொடுக்கப்படதான் ஞானம், அதுக்கு தனி பேர் சொல்லிட்டாங்க. அதாவது விளக்கம் சொல்லும் பொழுது ஞானம்னா என்னென்னு விளக்க வேண்டி வந்தது. பல பேர் பல விதமாக விளக்குனாங்க. ஞானம்னா என்ன, அவனும் ஞானஸ்நானம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஞானங்கிற வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அவை பரிமையோட அருமையாக விளக்குனார். ஞானமாவது சொன்னார், ஞானமாவது வீடு பயன்படுது. எது உனக்கு வீடு வேட்டை தருகிறதோ அது ஞானம். சுருக்கமா சொல்லிட்டேன். வந்தது ஒரு காரணம். உண்மை அதோடு அந்த சூழ்நிலையிலே ஒரு காம்ப்ளெக்ஸ். வடமொழி படித்தவர்கள் உயர்ந்தவர்களா, தமிழ் படித்தவர்கள் உயர்ந்தவர்களா என்று ஸ்காலர்லி வேர்ல்டு எப்பயுமே அது ஒன்று இருக்கு. புத்தகத்தை படித்து விவாதம் செல்லுகின்ற குழுன்னு ஒன்று எப்பயுமே ஒன்று இருக்கும். அது அவர்கள் மத்தியிலே என்ன வந்தது என்று கேட்டால், தமிழ் மொழி அதிகமாக படித்தவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், வடமொழி அதிகமாக படித்தவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் வேற வந்துச்சு நிறைய பேர். அதை அருமையாக சொல்றாரு பாருங்க, தாய்மானவர் சொல்றாரு பாருங்க. வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததாக விவகரிப்பேன். வல்ல தமிழ் அறிஞர் வெல்லாமல் எவரையும் மறுத்துவிட்டு சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கணமே. இல்லையா, வந்த உடனே ஆங்கிலம் தெரியாத வந்தால் ஆங்கிலத்தில் பேசணும். அவர் பேசாமல் போயிடுவார். அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, காய மூடிடுவார். இது ஒரு விதமான எஸ்கேபிசம். அது அருமையாக சொல்றார். ஏன்னா தாய்மானவருடைய காலம் வரைக்கும் அது இருந்திருக்குங்கிறது தெரியுது. அதனால தான் இந்த பாடலை அவர் பாட வேண்டிய அவசியம் இருக்கு. வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததாக விவகரிப்பேன். உடனே இதில் தமிழில் வந்தவன் தான் வடமொழியிலே சிறிது வசனங்கள் புகழ்வேன். ஆகவே அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறது, சமய உலகத்திலே வந்திருக்கிறது. ஆகவே அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட பல்வேறு சொற்கள், அந்த பல்வேறு சொற்களுக்கு விளக்கம், அதாவது பொதுவாக ஆன்மீகம் ஆத்ம ஜோதி,
இந்த ஆன்மாவை கொண்டோ கடவுளை வைத்து கொண்டோ நாம் சொல்லக்கூடிய எந்த விளக்கங்கள் வந்தாலும் அந்த கடவுளை பற்றி எழுதுகிற எல்லாரும் தமிழ் மொழியில் எழுதினாலும் சரி, இந்தியில் எழுதினாலும் சரி, தெலுங்கில் எழுதினாலும் சரி, கன்னடத்தில் எழுதினாலும் சரி, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. இப்போ ஆத்ம ஜோதியில் ஆத்மாங்கிற வார்த்தையை அவர் கையாண்ட இல்லையா? ஆனால் ஆத்மானா என்னங்கிறதான் பிரச்சனை. அங்கே தானே சிக்கல் வருது. சொற்களை கையாளுவதனாலே நமக்கு புரிதல் அர்த்தம் இல்லை. ஆக உதாரணமாக சொல்கிறேன், ஜீவாத்மா, பரமாத்மா, பிரம்மம், மாயை, ஞானம், பிரபஞ்சம், சைதன்யம், அத்வைதம், சத்து, சித்து, அசத்து, இது மாதிரி சொற்களை எல்லாரும் கையாளுறாங்க. பொதுவாக இந்திய தத்துவ இந்த சொற்கள் எல்லாம் கட்டாயமாக வந்துடும். இது வராமல் இந்திய தத்துவ ஞானமே இல்லை. அது ராமானுஜர் சொன்ன கொள்கையை சொன்னாலும் சரி, சங்கர சொன்ன கொள்கையை சொன்னாலும் சரி, யாரை சொன்னாலும் சரிதான். இன்னும் சொல்ல போனால் இந்த வார்த்தைகளை எல்லாம் இப்போ உண்மையிலேயே இந்த சத்து, சித்து, அசத்து போன்ற வார்த்தைகள் எல்லாம் இந்திய நாட்டு தத்துவத்துக்கே சொந்தம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒன்று நடக்கிறது. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கிறிஸ்துவ பிரச்சாரம் நடக்கிறது. பைபிளை எடுத்துக்கொண்டால் அங்கே சத்து வருமா, அசத்து வருமா, சத்து, சித்து, ஆனந்தம்லாம் வருமா? அங்கே பைபிளில் வருதா? ஆனால் இப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அந்த கிறிஸ்தவ பாடல்களை இயற்றும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நம்முடைய வார்த்தைகளை அவர்கள் கொண்டு போகிறார்கள். எங்கள் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தார், பேர் H.A. கிருஷ்ணபிள்ளைன்னு பேர். அவருக்கு கிறிஸ்தவ கம்பன்னே பேர். ஐயா கேள்விப்பட்டிருப்பான். அவர் கிறிஸ்தவ கம்பன் அவருக்கு பேரே. அவர் அப்படி எழுதி வைக்கிறார். எங்கள் தமிழ்நாட்டு என்ன சில நிலைமைகளையும் உங்களுக்கு சொல்லணும். நான் வந்து சைவ சித்தாந்தம் சொல்கிறத விட நாட்டு நடப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கிறிஸ்தவ ஸ்கூலில் போய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஹேண்ட்புக்னு ஒன்று கொடுப்பாங்க. ஹேண்ட்புக். அந்த ஹேண்ட்புக்கில் வர்ற பாடல்கள் எல்லாம் தமிழில் தான் இருக்கும். அதை தான் ப்ரேயரில் பாடுவாங்க. பைபிள்லேருந்து வசனத்தோடு படிப்பார் ஒரு பாதிரியாரோ இல்லை அந்த இன்ஸ்டியூட் நடத்தக்கூடிய பிரின்சிபாலோ அல்லது வந்து கரஸ்பாண்டண்ட்டோ பைபிளில் உள்ள வசனத்தை படிப்பார். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. கோயர். இந்த கோயர்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. அதுக்குன்னே வந்து ஆர்கனை வைத்துக்கொண்டு அவர்கள் பாடுவார்கள். அதில் அதுக்குன்னே சில பாடல்களை புனைந்திருக்கிறார்கள். அந்த பாடல்களை என்ன செய்கிறார்கள் என்றால், நாம் கையாளுகின்ற வார்த்தைகளை வைத்துக்கொண்டே பாடல்கள். ஏன்னு கேட்டால் எல்லாமே எங்கள் மதத்தில் இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு தோற்றம். ஒரு பாடல், அது H.A. கிருஷ்ணபிள்ளை கிறிஸ்தவ கம்பர் எழுதின பாடல் ஒன்று. சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமுமிலதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திரித்துவமே. கிறிஸ்துவ கம்பர் பாடினது. அப்போ திரித்துவம்னா என்னன்னு கேட்டான். அவர் சொன்னார் விளக்கம். நாம் என்ன சொல்ல, முப்பொருள் உண்மைனா பதி, பசு, பாசம். அதான் நமக்கு இல்லை. இங்கிலீஷில் ட்ரினிட்டின்னு சொன்னான். அவனும் ஒரு முப்பொருள் இல்லையா? இப்போ ஆக்ஸ்போர்டில் ட்ரினிட்டி காலேஜ்னு ஒன்று இருக்குது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இல்லையா? அவங்களுக்கு ட்ரினிட்டி உண்டு. அவரே சொன்னார், திரித்துவம்னா என்ன, பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னார். அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு விளக்கம் சொல்லும்போது பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னார். யார்? H.A. கிருஷ்ணபிள்ளை. என்ன ஒன்று சொன்னாங்க, ஹோலி ஸ்பிரிட். அப்போ என்ன எதுக்காக சொல்கிறேன் என்று கேட்டால், இந்த வார்த்தைகளை எல்லாம் இன்றைக்கு எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஜீவாத்மான்னா என்ன, பரமாத்மான்னா என்ன, பிரம்மம்னா என்ன, மாயைனா என்ன, ஞானம்னா என்ன என்பதை எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை கையாளுகிறார்கள். இந்த வார்த்தை எல்லாரும் கையாளுறாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் என்ன பொருளை உணர்த்துகின்றன, அதான் முக்கியம். அதனால தான் அதை சிவபெருமான், அப்போ என்ன அர்த்தம், வேதத்திலேயோ ஆகமத்திலேயோ ஒரு வார்த்தை வருதுன்னாலே அந்த வார்த்தையை சிவபெருமான் பயன்படுத்தியிருக்கிறார்னு அர்த்தம். அதான் முக்கியம். இப்போ திருமூலர் சொல்ற, பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. என் திருமூலருக்கு உயிர், உலகம் அப்படின்னு சொல்ல தெரியாதா? திருமூலருக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் பதி பசு பாசம்னு சொல்றாரு அந்த வார்த்தையை? அதனாலதான் அந்த பதி பசு பாசம் என்ற வார்த்தையை தான் சிவபெருமான் ஆகமத்திலே பயன்படுத்துகிறார். அதனாலதான் திருமந்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு என்று கேட்டால், 12 திருமுறைகளிலும் ஆகம வார்த்தைகள் பலவற்றை அப்படியே கையாண்டது திருமந்திரம் ஒன்றுதான்.
அதனால தான் அதுக்கு என்ன சொல்லுவான்னு கேட்டால் தோத்திரத்தில் சாத்திரம். அதாவது திருமுறைகளில் 12 திருமுறைகள், அது தோத்திரங்கள். அந்த தோத்திரத்தில் தான் எண்ணியிருக்கிறார்கள். ஆனால் தோத்திரத்தில் சாத்திரம் திருமந்திரம், சாத்திரத்தில் தோத்திரம் போற்றி பகருடை. சாத்திரத்தில் என்ன வராது? போற்றி போற்றி நமச்சிவாய போற்றி, அந்த போற்றி இந்த போற்றின்னு சொல்கிறாங்களோ அப்படி வராது, சாத்திரத்தில் வராது. ஆனால் ஒரு நூல் அப்படி அமைந்திருக்கிறது, அதுக்கு பேரே போற்றி பகருடை. போற்றி போற்றி என்று சொல்லி சாத்திர கருத்து சொல்லுகிறார். ஆகவே அந்த நூலுக்கு என்ன சொன்னாங்க என்றால் அது சாத்திரத்தில் தோத்திரம், இது தோத்திரத்தில் சாத்திரம் என்று வைத்தார். இப்போ மெய்கண்டாரை பொறுத்தவரை அவர் ஆணவ மலத்தை சொல்லும் பொழுது சகஜமலத்து உணராது. ஏன் சகஜமலம்ங்கிறார்? அதுக்கு ஒரு வார்த்தையை போட தெரியாது அவருக்கு என்றால், சகஜமலம் என்ற சொல் மிருகேந்திர ஆகமத்தில் சிவபெருமான் பயன்படுத்துகிறார். ஆகையினாலதான் அந்த வார்த்தையை வச்சே பேசுகிறார். எப்பொழுதுமே சாத்திர ஆசிரியர்கள் தோத்திரங்களுக்கும் சாத்திரங்களுக்கும் உள்ள பெரிய வேறுபாடு என்னவென்றால், தோத்திரங்கள் எப்பொழுதுமே லெக்சிக்கன் என்று சொல்வார்கள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், பரிபாஷை. நேற்று கூட யாரோ கேட்டாங்க, வடமொழியில் வேறு பரிபாஷைன்னு பேர், இங்கிலீஷில் லெக்சிக்கன் என்று சொல்வார்கள், அல்லது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்று சொல்லலாம். தமிழில் அதுக்கு பேர் என்ன? எப்பயுமே நமக்கு இங்கிலீஷ் தெரியும், சான்ஸ்கிரிட் தெரியும், தமிழ் தான் தெரியாது. பெரிய இதுதான் தமிழ்நாட்டில் எல்லாமே. பரிபாஷைங்கிற வார்த்தை தெரியும், டெக்னிக்கல் டேர்ம் லெக்சிக்கன் தான் தெரியும். தமிழில் அதுக்கு என்ன பெயர்? குழுவுக்குறி, குழுவுக்குறின்னு பேர். அதாவது அந்த கலையை பயின்றவர்களுக்கு மட்டும்தான் அர்த்தம் தெரியும். இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், எப்பயும் உதாரணம் என்னதான் புரியுது. இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது மவுஸ்னா எலின்னு தான் படித்தோம். கம்ப்யூட்டரில் மவுஸ்னா எலின்னு அர்த்தமா? பள்ளிக்கூடத்தில் நம்ம நர்சரியில் மவுஸ்னா எலின்னு தானே பிள்ளைகள் படிக்குது. ஆனால் அதே ஸ்பெல்லிங், அதே ப்ரொனன்சியேஷன், ஸ்பெல்லிங்கும் அதுதான், ப்ரொனன்சியேஷனும் அதுதான் இல்லையா? பட் வென் யூ கம் டு கம்ப்யூட்டர், whether it will mean that mouse or mice. சில உலக உதாரணம் சொன்னால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ என்ன தெரியுது? இன் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இட் மீன்ஸ் a different thing. ஒரு குறிப்பிட்ட கலையில் ஒரு சொல் நாம் நினைக்கிற அர்த்தத்தை கொடுக்காம இன்னொரு அர்த்தத்தை கொடுத்தால் அதுக்கு பேர் தான் லெக்சிக்கன். வடமொழியில் பரிபாஷை, தமிழில் குழுவுக்குறின்னு பேர் குழுவுக்குறி. பாமன் சுவாமிகள் செய்த நூலுக்கு ஒரு பேர் என்ன கேட்டீங்கன்னா, குவி அறி உடையாருக்கு செவி அறி உருவும். பாமன் சுவாமி செய்த நூலுக்கு பேர், ஒரு நூலுக்கு பேரே குவி அறி உடையாருக்கு செவி அறி உருவும். இப்படியெல்லாம் இந்த தமிழ் படிக்கும்போது தெரிகிறது நமக்கு இல்லை. இப்போ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, கதாநாயகன் அப்படின்னா தெரியுது, கதாநாயகன். இங்கிலீஷில் ஹீரோ அப்படின்னா புரியுது, இன்னும் புரிஞ்சு போச்சு. தமிழில் என்னையா பேர்? கதாநாயகன் சம்ஸ்கிருத வார்த்தை, ஹீரோ இங்கிலீஷ் வார்த்தை. தலைவன், தலைவன், பாட்டுடை தலைவன், பாட்டுடை தலைவன். திருமுருகாற்று படைக்கு பாட்டுடை தலைவன் முருகன். அதாவது அந்த சொல்லுக்கு இணையான சொற்களை சொல்கிறது. ஒரு நூலோ ஒரு காவியமோ அதை பாட்டுடை தலைவன். எல்லாவற்றுக்கும் அருமையான சொற்கள் தமிழில் இருக்குது, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் வழக்கார் அற்றுவிட்டன. ஆனால் இங்கே அப்படி அவர் அந்த வேதத்திலே கையாளப்பட்ட சொற்கள் இருக்கே, அந்த சொற்களுக்கு இந்த ஆதிசங்கரர், ராமானுஜர், மாத்துவர், நீலகண்டர் போன்றவர்கள் பல்வேறு விளக்கங்களை சொன்னார்கள். அந்த பல்வேறு விளக்கங்களை எல்லாம் உண்மையிலேயே மெய்கண்டார் செய்த ஒரு பெரிய விஷயம் என்று. மெய்கண்டார் தான் நான் வேடிக்கையாக சொல்கிறேன், அவர் தான் சைவத்தின் கொள்கை பரப்பு செயலாளர். அரசியலில் கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒருத்தர் உண்டு, ஒவ்வொரு கட்சிக்கும். கட்சியினுடைய கொள்கையை மட்டும் விளக்குவார். அது எலெக்ஷன் மாறுபடும், அது வேற. தலைவருக்கு தலைவர். அதுபோல இந்த சைவ சமயத்தினுடைய கொள்கை விளக்கத்தை செய்தவர் தான் மெய்கண்டார். ஆகினால என்ன சொன்னாருன்னா, அதுக்கு சிறப்பான
சமய உலகத்தில் ஒன்று சொன்னார்கள், இப்படி எத்தனையோ வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு அந்த குழப்பத்தை விளைவித்த வார்த்தைகள். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல ஒரு வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்னா சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி போட்டான். வெள்ளைக்காரர்கள் சைவத்துக்கு செய்த ஒரு இதுன்னு பார்த்தா பெரிய விஷயம். நிறைய செஞ்சுருக்கிறாங்க. வெள்ளைக்காரங்க நம்முடைய மொழிக்கும் சமயத்திற்கும் எவ்வளவு செய்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு எப்படி தான் அவங்க படித்தாங்க, எப்படி செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். பகவத்கீதையை முதல்ல அச்சில் போட்டவர் யார் தெரியுமா? இன்னைக்கு பகவத்கீதை ஒரு பெரிய இன்னைக்கு இஸ்கான் பெரிய பிரபுபாதாலேருந்து அத்தனை பேர் விளக்கம் கொடுக்குறாங்க பகவத்கீதை. பகவத்கீதை வாஸ் printed by whom? By Warren Hastings. ஆச்சரியம். பகவத்கீதை அச்சில் போட்டால் வெள்ளைக்காரன். இல்லை அப்படியே சான்ஸ்கிரிட்லே, ஆங்கிலத்தில் இல்லை சான்ஸ்கிரிட்லே. அச்சக வசதி எல்லாம் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர் தான் முதல்ல பகவத்கீதையை பிரிண்ட்ல கொண்டு வந்தவர். கமெண்ட்ரி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, அது வேற விஷயம். அதுபோன்று ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நான் நிறைய செய்திகளை சொல்லுவேன். இது மாதிரி துணை செய்திகள் இதெல்லாம் கட்டாயமாக நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். முதல்ல இந்த சம்ஸ்கிருதம் கட்டாயமாக தெரியணும் என்பதற்காக, வெள்ளைக்காரர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரின்னு ஒன்று போட்டான். அவன் பேர் தான் சர் மோனியர் வில்லியம்ஸ்னு பேர். சர் மோனியர் வில்லியம்ஸ் வெள்ளைக்காரன். அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு பெரிய இது மாதிரி சமயங்கள் என்னதுன்னு கேட்டால், மாயை என்ற சொல்லுக்கு 15 அர்த்தம் கொடுத்துருக்காங்க. அதில் மாயா, அதில் அந்த மாயாங்கிற சொல்லுக்கு அர்த்தங்கள் வரும் பொழுது சங்கரர் சொன்னது, ராமானுஜர் சொன்னது, மெய்கண்டா நம்ம நீலகண்டசியர் சொன்னது போன்ற எல்லா விளக்கமும் கொடுக்குறான். கொடுத்துட்டு நான் மெய்கண்டார் சொன்ன விளக்கம் மட்டும் அதில் வரல. குற்றம் நம்முடையது தானே, குற்றம் நம்முடையது தானே. அவனை ஃபீட் பண்ணல, நீங்கள் ஏன் ஃபீட் பண்ணல? அதுபோல மாயை இந்த தத்துவம்னு சொன்னால் தத்துவம் நிறைய சொற்களுக்கு பின்னாடி விளக்க போகிறேன். அது பொதுவாக நான் எப்படி வைத்தேன் என்றால், கிளாஸஸ் 3 hours இருக்கிறதுனால நிறைய செய்திகளை அந்த சூத்திரத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு கமெண்ட்ரி எப்படி கொடுத்துருக்குறாங்க தமிழில், மற்றவர்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள் என்பதையெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா எனக்கும் நாங்கள் படித்தது சொன்னால் தானே எங்களுக்கும் திருப்தி இல்லையா? இல்லைன்னா என்னுடைய மிஷனும் நிறைவேறாது இல்லையா? அந்த வகையில் மிக அதிகமான குழப்பத்தை விளைவித்த வார்த்தை என்ன? இந்திய நாட்டு தத்துவத்திலே வேதத்திலே வருகின்ற சொல்லிலே மிக அதிகமான குழப்பத்தை விளைவித்த வார்த்தை என்ன என்றால் அத்வைத்தம். இதுதான் அதிகமான குழப்பத்தை விளைவிச்சு. The interpretation of Advaita, அதான் that had made the greatest confusion in Indian philosophy. அதனால மெய்கண்டார் தான் அத்வைதம் என்ற வார்த்தையினுடைய பொருள். அத்வைதம் என்பது 4 உபனிஷத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. 4 உபனிஷத்தில் அத்வைதம்ங்கிற வார்த்தை வருது. அந்த அத்வைதம் என்ற வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்பதை மெய்கண்டார் தான் சரியாக விளக்கினார். எல்லாரும் கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு யார் சொல்றா? தாய்மானவர் சொல்றார். அத்வைதம் என்ற வார்த்தைக்கு சொன்ன விளக்கமெல்லாம் தவறு. ஏன்னா தாய்மானவருக்கு தமிழ் எந்த அளவுக்கு தெரியுமோ அது அந்த அளவுக்கு வடமொழியும் தெரியும். எப்பொழுதுமே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு 8 மொழி படித்தவர் தான் சொல்றார். 8 மொழி தெரியும் பாரதியாருக்கு. 8 மொழி தெரிஞ்ச காரணத்தினாலதான் அவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னார். எப்பொழுதுமே ஒன்றை அனுபவித்து விட்டு சொல்லுவதுதான் உண்மையான அனுபவமாக இருக்க முடியும் இல்லையா? அதுபோன்று அவர் தாய்மானவர் சொன்னார் ஒரு அருமையான செய்தியை. இந்த மெய்கண்டாருடைய சிறப்பு அது ரொம்ப அந்த எந்நாள் கண்ணின்னு பேர். தாய்மானவருடைய பாடல்கள் எந்நாள் கண்ணி என்று ஒரு 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 அமைப்புடைய பதிகம். அந்த பதிகத்தில் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய பெரிய சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொருத்தரை பற்றியும் 2 வரி. எல்லாரும் வருது. பட்டினத்தார் வர்றாரு,
நம்முடைய சமயகுரல் வர்றாங்க, சந்தானகுரல் வர்றாங்க, சண்டேஸ்வரர் வர்றாரு, அருணகிரிநாதர் வர்றாரு, எல்லாரும் வர்றாங்க. எல்லாருக்கும் அவர் எப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டார் என்றால் அவர்களுடைய சிறப்பை 2 வரிகளில் சொல்ல வேண்டும். திருக்குறளுக்கு எப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தோ அது போல. அதுலேயும் என்ன ஆகும், 2வது வரி திருவடியே சேருவது என்னாலும் அது பாதி போயிடும், எல்லாத்துக்கும் ஒன்று போல வருது. அப்போ என்ன ஆகுது, 5 வார்த்தைக்குள்ளே விளக்கணும். இந்த கிளைமாக்ஸ், சம்பந்தர் செய்த கிளைமாக்ஸ் என்ன, சுந்தரர் செய்த கிளைமாக்ஸ் என்ன, நிறைய செய்திருக்கிறாங்க. இருந்தால் கூட அந்த ஒரு ஆசிரியர் செய்த நூல்களிலேயே மிகவும் சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க, மேக்னம் ஓப்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர் எத்தனையோ நூலை செஞ்சுருக்கலாம், ஆனால் அவருக்கு அதிக புகழையும் அதிக ஒரு பெயரையும் வாங்கி கொடுத்த நூல் ஒன்றாக இருக்கலாம். அது ஆங்கிலத்தில் மேக்னம் ஓப்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சிவஞான சுவாமி 28 நூல் பண்ணால் கூட மேக்னம் ஓப்பஸ் சிவஞான மாபாடியம். அதுபோல் கிளைமாக்ஸ் என்னங்கிற சொல்லணும். அப்படி சொல்லும்போது சொன்னார், மெய்கண்டாருக்கு கிளைமாக்ஸ் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், பொய்கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவித மெய்கண்ட நாதனருள் மேவுநாள் என்னாளோ. பொருள் என்ன, அத்வைதம் என்று வேதத்தில் வரக்கூடிய உபனிஷத்தில் வரக்கூடிய 4 உபனிஷத்துலேயும் அந்த அத்வைதம்ங்கிற வார்த்தை வருது. அதில் சாந்தோக்கிய உபனிஷத்து தான் மிக சிறப்பானது. அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் அத்வைதம் என்ற வார்த்தையினுடைய என்ன பொருள் என்று விளக்கினார்கள். அப்படி விளக்கும் பொழுது இதுவரை வந்த விளக்கங்கள், வடமொழி கற்றவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இவர் என்ன சொன்னார் என்றால், மற்றவர்கள் எல்லோரும் அதற்கு பொய்யைத்தான் கண்டார்கள். பொய் கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவித. அதோட பெரிய புனிதம் எனும் அத்துவிதன்னு ஏன் சொல்றார், அங்கே ஒரு பெரிய விஷயம். புனிதம் எனும் அத்துவித, அவ்வளோ புனித அத்துவிதன்னா அடையாயிரும். புனிதம் எனும் அத்துவிதனா 20 பண்பு தொகை. புலவர் இருக்கனால இதெல்லாம் நீங்கள் கந்தவனம் மாதிரி ஐயா இருந்துக்கும் போது நான் சொல்ல முடியும். புனிதாத்துவிதம் என்று சொன்னால் அங்கே என்ன வரும், அடையாகிவிடும். அடை அல்ல, இது அத்திவதத்துக்கு மற்றொரு சொல்லு புனிதம். அதான் புனிதம் எனும் அத்துவித. அதாவது இன்னும் சொல்ல போனால், இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ சுத்தாத்துவிதம், சைவ சித்தாந்த விளக்குன்ற அத்வைதத்துக்கு பேர் சுத்தாத்துவிதம்னு பேர். அந்த சுத்தாத்துவிதம் என்பதை விளக்கும் பொழுது பியூர் அத்வைதம்னு சொல்லிடக்கூடாது. அதான் விஷயம். பியூர் அத்வைதம்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது. அப்போ என்ன, அங்கே என்ன பொருள் என்றால், புனிதம் என்னும் அத்வைத, அத்வைத ஆசிட்டீஸ்னு அர்த்தம். இங்கிலீஷில் சொல்கிறாங்க அத்வைத ஆசிட்டீஸ். இப்போ சொல்லுறது ஆங்கிலத்தில் விளக்குனா புரியுது பார்த்தீங்களா. 20 பண்பு தொகைன்னா தெரியாது. தமிழில் இன்னைக்கு பெரிய சிறப்பாக தான் 20 பண்பு தொகைன்னா தெரியாது. அதனால தான் பிரபுபாதம் எழுதினார் பகவத்கீதா ஆசிட்டீஸ். அவரும் அப்படி தான் எழுதினார். பகவத்கீதா ஆசிட்டீஸான அவருடைய விளக்கம் இஸ்கான். ஆக புனிதம் எனும் அத்துவித மெய்கண்ட நாதனருள் மேவுநாள் என்னாலும் சொல்லிட்டேன். தாய்மான் மகாஞானி அவர். தாய்மானவர் மகாஞானி. தாய்மானவரும் பட்டினத்தாரும் தான் துறவுக்கே இலக்கணமாக சொல்கிறவங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை. துறவுக்கு இலக்கணம் பட்டினத்தாரும் தாய்மானவரும் தான். அப்பேற்பட்ட துறவி அவர் சொல்லுகிறார், அந்த மெய்கண்டார் ஒருவர் தான் சரியான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் அந்த அத்வைதம் என்ற வார்த்தைக்கு. அப்போ எல்லாவற்றுக்கும் சொன்னார். உதாரணமாக இப்போ ஜீவாத்மா பரமாத்மா, நாமளும் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், ஜீவாத்மான்னா நாம, பரமாத்மானா கடவுள், அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனால் உண்மையான அர்த்தம் அப்படி கிடையாது. எல்லாம் அப்படிதான் எழுதிட்டு இருக்கு, எல்லா மேகசினும் அப்படிதான் எழுதிட்டு இருக்கு. ராமகிருஷ்ண விஜயத்திலிருந்து தர்ம சக்கரத்திலிருந்து உங்கள் ஆத்ம ஜோதியில் எப்படி எழுதிருக்குன்னே தெரியாது. அது ரொம்ப நல்லது. நத்திங் இஸ் பெட்டர் தேன் நான்சென்ஸ். நான் சொல்றது ஜோவியலா சொல்றேன், நீங்க தவறா நினைச்சிட கூடாது. அதாவது கொஞ்சம் ஏன்னா 2 மணி நேரம் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் நாம் எடுத்துக்கல சப்ஜெக்ட். இதை கொஞ்சம் சுவையாக்குறதுக்காக வேண்டி சில விதத்தை சொல்லுவோம். அதை நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது. மன்னிப்பு கேட்டுக்க. சில பேர் இருக்காங்க அதைத்தான் சீரியஸா எடுப்பாங்க, மற்ற விஷயத்தை விட்டுருவாங்க. என்ன சொன்னாரோ அதை தான் சொல்லுவாங்க. சினிமா படத்துல வர மாதிரி அது அருமையாக அந்த ஜீவாத்மா பரமாத்மாங்கிற வார்த்தைக்கு
உண்மையான விளக்கம் என்ன என்று எழுதுகிறார் யார் தெரியுமா? உங்க ஊருக்காரர் தான். சிவஞான போத வசனாலங்கார தீபத்துல காசிவாசி செந்திநாதையர் எழுதுறார். குப்பிடாம். ஒரு முறை நான் மலேசியாவில் கோலாலம்பூரில் சைவ சித்தாந்த மன்றத்தில் பேசும்போது செந்திநாதையருடைய கான்ட்ரிபியூஷனை பற்றி சொல்லிட்டு வந்தேன். அப்போ மீட்டிங் முடிஞ்ச கடைசியில் வந்தார். சார் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ஊர் தான் எங்கள் ஊர், நீங்கள் சொல்கிறீங்களே ஐயர் வீடு எனக்கு தெரியும், அதான் ஐயர் வீடுன்னு சொல்லுவாங்க, இப்போ தான் தெரியுது இந்த ஐயருக்கு இவ்வளோ பெருமை இருக்கான்னு. நீங்களும் கூப்பிடாண்ணா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவருக்கு காட்சி போய் நிறைய தெரியும். அது சிவஞான போத வசனாலங்கார தீபம் என்று ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார். அங்கேதான் சொல்லுகிறார், அங்கே பரமாத்மா என்றால் அப்படி அர்த்தம் இல்லை, கடவுள் என்ற அர்த்தம் இல்லை. பரமாத்மா என்றால் சிவோகம் பாவனையை தலைப்பட்ட ஆன்மா பரமாத்மா, அவ்வளவுதான். ஆன்மாவுடைய 6 நிலைகள். ஜீவாத்மா என்றால் என்ன அர்த்தம்? முக்குண வசப்பட்ட ஆன்மா ஜீவாத்மா. 3 குணங்களுக்கு யார் 3 குணங்களுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா, அந்த பாதிப்பு யார் எந்த உயிரிடத்திலே நிகழ்கிறதோ அது ஜீவாத்மா. பரமாத்மான்னா என்ன அர்த்தம்? சிவோகம் பாவனை என்று சொல்லக்கூடிய நிலையை தலைப்பட்டவன் தான் பரமாத்மா. அந்த வகையில தான் சைவம் கிருஷ்ணனை பரமாத்மான்னு சொல்லுது. பரமாத்மா என்று நாமளும் சொல்லுகிறோம் கிருஷ்ணனை, ஆனா நாம சொல்ல அர்த்தம் வேறு. அவன் சிவோகம் பாவனையை தலைப்படக்கூடிய அந்த நிலையை அடைந்தான், ஆகவே நான் பரமாத்மா. பரபிரமங்கிறதா சொல்லல, அறிஞருடைய விளக்கத்தை. ஏன்னா இந்த மாதிரி விளக்கம் யார் கொடுக்க முடியும்? அந்த இருமொழியிலையும் புலமை இருந்து தத்துவங்கள் அந்த வேதத்திற்கு அங்கமான நூல்களையும் படிச்சிருக்கணும், அதுதான் முக்கியம். லெக்சிக்கன் ரொம்ப முக்கியம். ஆகவே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். திருமுறைகளுக்கும் சாத்திரங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வேறுபாடு சில வேறுபாடு நான் சுட்டி காட்டேன். தோத்திரங்களுக்கு சாத்திரங்களுக்கு என்ன வேறுபாடு என்றால், தோத்திரங்களிலே பரிபாஷைகளை பயன்படுத்த மாட்டார்கள், சாத்திரங்களிலே பரிபாஷைகளைத்தான் பயன்படுத்துவார்கள். ஏனென்று கேட்டால் அந்த பரிபாஷை வேதம் படித்த ஒருவனுக்கு தெரியும், ஆகமம் படித்த ஒருவனுக்கு தெரியும். ஆகவே பரிபாஷை சொற்கள் தோத்திரத்திலே வராது, சாத்திரத்தில் மட்டும்தான் வரும். ஆகவே தான் சைவ பரிபாஷை என்று ஒரு நூல் எழுதினார் சிவாகிர யோகிகள். மிக அருமையாக எழுதியிருக்கிறார். அது இன்னைக்கு ஆங்கிலத்தில் எத்தனையோ விளக்கங்கள்லாம் வந்திருக்கின்றன. நிறையா செய்திகள் இப்போ தமிழில் வரதை விட ஆங்கிலத்தில் நிறையவே வருது. ஏன்னா தத்துவம் இன்னைக்கு இந்திய நாட்டு தத்துவம் மேல் நாட்டை ரொம்ப தாக்குறதுனால அப்படி வருகிறது. இன்னொரு செய்தி என்னவென்றால், சாத்திரங்களிலே இப்போ நான் என்ன சொல்றேன்னா, தோத்திரத்துக்கும் சாத்திரத்துக்கும் வேறுபாடை சொல்றேன். கலை சொற்கள் சாத்திரங்களில் வரும், தோத்திரங்களில் வராது. இப்போ அத்வைதம்ங்கிற வார்த்தை எங்கேயாவது தேவாரத்தில் வருதா? 12 திருமுறையிலும் அத்வைதம்ங்கிற வார்த்தையே கிடையாது. அது ஏன் வரலன்னா, அது புகழ் நூல்களில் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு காரணம். அடுத்ததால் அவர்கள் தத்துவ விளக்கம் சொல்வதற்காக வரவில்லை, அவ்வளோ ரோலும் அது இல்லை. திருவள்ளுவர் ஏன் சிவம் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை என்று கேட்டால் அதான் பதில். அவர் சொன்னது சைவம், ஆனால் சைவம் சிவங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் ஏன் பயன்படுத்தல? நீதி நூல்களிலே சமய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு மரபு, அதை கடைபிடிக்கிறார், அவ்வளவுதான். ஒரு எல்லை இருக்கு. ஆகலாம் திருமுறை ஆசிரியர் அதுதான் கையாண்டான். 2வது, திருமுறைகளிலே கற்பனைக்கும் நகைச்சுவைக்கும் இடம் உண்டு. நகைச்சுவை தேவாரங்கள்னே இருக்குது, நகைச்சுவையோடு விஷயத்தை சொல்வார்கள். சிலது கற்பனையாக சொல்லுவார்கள். தமிழில் இல்பொருள் ஓமைன்னு ஒன்று சொல்லிட்டாங்க. இல்லாத பொருளையும் ஓமையா சொல்லலாம். இருகை யானையை ஒத்திருந்து என் உள்ள கருவை யான் கண்டிலேன், மாணிக்கவாசகர். 2 தும்பிக்கையுடைய யானை மாதிரி இருந்து கொண்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். யானை என்ன பண்ணும்? யானையுடைய பெரிய சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த திருவாசகம் எவ்வளோ அர்த்தம் பாருங்க. சில இருகை யானையே ஒத்திருந்து என் உள்ள கருவை யான் கண்டிலேன், மாணிக்கவாசகர். இந்த யானைக்கு மட்டும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டால், நான் சிங்கப்பூர் ஜூக்கு போன பிறகுதான் அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
யானையை பற்றி ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், இந்த சிங்கப்பூர் ஜூக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ன பண்ணியிருப்பான், அந்த பிராணியுடைய பெயரை போட்டு அதுக்குள்ளே ஜுவாலஜிக்கல் நேம் போட்டு அதனுடைய சிறப்பெல்லாம் எழுதியிருப்பான். போட்டு கீழே என்ன போட்டிருப்பாங்கன்னா ஈட்டிங் டைம், அது டைனிங் எப்போ சாப்பிடுதோ அந்த டைம் போட்டிருப்பான். அந்த அந்த மிருகங்களோ பிராணிகளோ எப்படி சாப்பிடுதுன்னு நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து ஃபீடிங் டைம். அந்த ஃபீடிங் டைமில் அதை பார்க்கலாம், எப்படி சாப்பிடுதுன்னு, என்ன சாப்பிடுது, எப்படி சாப்பிடுது. யானை ஒன்றுக்கு தான் ஈட்டிங் டைமே கிடையாது. யானை பாருங்க, நீங்க வாழைப்பழம் கொடுத்தா போடும், ஒரு தேங்காய் கொடுத்தா போடும், என்ன கொடுத்தாலும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். யானைக்கு ஈட்டிங் டைமே கிடையாது. அதுபோல இந்த உணவுக்காகவே நான் அலைந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. அந்த யானையாவது பரவாயில்லை, அது ஒரு தும்பிக்கையை வச்சு தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், 2 தும்பிக்கையோட யானைனார். இருகை யானையை ஒத்திருந்து என் உள்ளக்கருவை யான் கண்டிலேன். இப்ப என்ன 2 கையோட 2 தும்பிக்கையோட யானை யாராவது பார்த்துருக்கீங்களா எந்த ஜூலையாவது? தமிழில் என்ன சொன்னாங்க, இல் பொருள் ஓமை. இது என்னன்னாங்க, இல்லாத பொருளையும் ஓமையா சொல்லலாம், இலக்கியத்துல உண்டு. கற்பனை தானே, கற்பனை. கற்பனைக்கு கம்பன், கம்பனுக்கு 2 பட்டம் உண்டு. காசுக்கு கம்பன், இன்னொன்று கற்பனைக்கு கம்பன். கற்பனை அவனை மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஆனால் சாத்திரங்களிலே கற்பனைக்கும் நகைச்சுவைக்கும் இடம் இல்லை. முக்கியமான விஷயம். திருமுறைகளில் கற்பனையும் வரும், நகைச்சுவையும் வரும். ஆனால் சாத்திரங்களில் நகைச்சுவைக்கு வேலை கிடையாது. ஏன்னு கேட்டால் சயின்ஸ், நான் வெடிக்காக சொல்லுவேன், மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போகிறான். a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். அப்படி சிரிக்க முடியுமா? when you speak about science and mathematics, நகைச்சுவைக்கு வேலை உண்டாங்க? ஆகவே சாத்திரங்களிலே நகைச்சுவையும் வராது, கற்பனையும் வராது. அதான் இந்த சயின்டிஸ்ட் இருக்குங்களே, சிரிக்கிறது குறைவு. அதனாலதான் மெய்கண்டார் சொல்லக்கூடிய உதாரணங்கள் அதுக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு பேரு உவமைன்னே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். உவமை என்பது கற்பனையிலையும் வரலாம், நகைச்சுவையாகவும் வரலாம், இல்லாததும் வரலாம், உவமை. ஆனால் மெய்கண்டார் கருத்துக்களை விளக்கும் பொழுது உவமைகளை கையாளவில்லை. ஆகவே அதுக்கு என்ன பேர் வச்சாங்க, திருஷ்டாந்தம். அதுக்கு பேர் திருஷ்டாந்தம்னு பேர். சிவஞான போதத்தில் உவமைன்னே சொல்லக்கூடாது, திருஷ்டாந்தம். அந்த திருஷ்டாந்தம் என்பதற்கு அருமையான இங்கிலீஷ் சொன்னார் ஜெயம் நல்லுசாமி பிள்ளை அவர்கள். சொன்னார் இண்டக்டிவ் ப்ரூஃப்னர். இண்டக்டிவ் ப்ரூஃப் சிவஞான போதத்தில் பூராமே அவ்வளவும் ஜியாலஜி, ஃபிலாசபி, பாட்னி, பயாலஜி, எல்லாம் அஸ்ட்ரானமி எல்லாம் வரும். ஏன்னா அந்த கருத்தை விளக்குவதற்கு அது மாதிரி சில அடிப்படைகளைத்தான் சொன்னாரே ஒழிய, இப்போ கம்பனை போல இளங்கோவை போல எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் இலக்கிய ஓமையே பேச மாட்டார். ஆகவே அதுக்கு பேரை என்ன சொன்னாங்க, ஏது திருஷ்டாந்தத்தால் என்று அவரே சொன்னார். மெய்கண்டாரே என்ன சொன்னார் என்றால், நான் சொல்லுவது எப்படின்னார். ஏன்னா அவர் சொல்ற வாக்கியம் தான் முக்கியம். ஓமைங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. எந்தை சனற்குமாரன் ஏத்தி தொழ இயல்பாய் நந்தி உரைத்தருளும் ஞானநூர் சிந்தை செய்து தான் உரைத்தான் மெய்கண்டான் தாரணியோர் தாமுணர ஏது திருஷ்டாந்தத்தால் என்று. So I will explain through Hetu and Drishtanda only. அவரே சொல்றார். நாந்தின்னு பேர். இது பேர் சிவஞான போதில் அந்த செய்யுளுக்கு நாந்தி செய்யுள்னு பேர். நாந்தி. நாந்தினா என்ன அர்த்தம்? கடைசியாக அந்த நூலுடைய இறுதியில் அந்த நூலை நூலாசிரியர் அந்த நூலை பற்றி சொல்லுவது நாந்தி. அது ஆங்கிலத்தில் கோலஃபோன்னு பேர். அதுக்கு பேர் அதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தையை சொல்கிறார். ஹெச்ஆர் ஒய்சிங்டன் அவர் சொல்கிறார். இதுக்கெல்லாம் பாருங்கள், இங்கிலீஷ்காரங்க எவ்வளோ அருமையாக படிச்சிருக்கோம். அதுக்கு போய் இங்கிலீஷை வார்த்தை சொல்கிறார். ஹெச்ஆர் ஒய்சிங்டன் சிவஞான போதத்தில் அதுக்கு வார்த்தை எழுதுறாரு கோலஃபோன். இப்படிலாம் ஆங்கிலத்தில் வார்த்தைகள் இருக்குன்னு அவங்க எவ்வளோ விளக்காரன் சொல்லும்போது
அவன் தமிழ் மொழியை படித்து சொல்கிறான் பாருங்க, அதுக்காக வாட்டியும் படிக்கணும். அவன் சொல்கிறது இங்கிலீஷு, ஆனால் தமிழ் மொழியை படித்து சிவஞான போதத்தை ஒரு ஆசிரியத்திலே பாடம் கேட்டு சொல்கிறான் பாருங்க, அதுக்கு நம்ம எத்தனை நமஸ்காரம் பண்ணணும், நமக்கு எத்தனை நமஸ்காரம் பண்ணணும், எவ்வளோ பெரிய விஷயம். கார்டன் மேத்யூஸ், வைசிங்டன், எஸ்டபிள்யூ கோமரஸ் போன்ற வெள்ளைக்காரர்கள் எவ்வளவு அருமையாக விளக்கம் கொடுத்துக்கிறார். எவ்வளோ விஷயம் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, போப்பு நம்மகிட்ட இருக்க எல்லாத்துக்கும் அரிசீர் கல்வி கலிநடி விருத்தம் எத்தனை வருது நம்ம யாப்பில், அவ்வளோத்துக்கு இங்கிலீஷ் சொல்றாரு அவர். இங்கிலீஷ் போயட்டில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்றாரு. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இங்கிலீஷ் போயட்டில் கூட எல்லாம் இருக்கான்ட்டு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லுவார், அந்தாதி அப்படின்னு சொல்கிறோமே, இது மட்டும் இங்கிலீஷ் போயத்தில் கிடையாதான் அப்படி சொல்றார். அந்தாதி என்ற யாப்பு மட்டும் இங்கிலீஷ் போயத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க நிறைய இங்கிலீஷ் நம்மளை படித்த விட அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனாலும் ஐ கிவ் அ டிரான்ஸ்லேஷன் ஃபார் அந்தாதின்னு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல, அனாஃபோரட்டிக் வெர்ஸ் அப்படிங்கிறார். ஐ கிவ் அ டிரான்ஸ்லேஷன் ஃபார் அந்தாதி அனாஃபோரட்டிக் வெர்ஸ். எவ்வளோ நமக்கு கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார், எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க. ஆகையினால தான் மெய்கண்டார் என்ன செய்தார் என்றால், அந்த சிவஞான போதம் என்ற ஒன்றை அவர் அது மொழிபெயர்ப்பா, எதை எடுத்தாலும் நமக்கு பிரச்சனை ஆக்கிடுவாங்க. அது மொழிபெயர்ப்பா மூலமா என்றெல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு வாதங்கள் எதிர்வாதங்கள், அதாவது பொதுவாக வாத பிரதிவாதங்கள் வரலாம். ஆனால் வாத பிரதிவாதங்கள் என்ன நோக்கத்தில் இருக்கணும் என்றால், எது உண்மை என்று காணக்கூடிய நோக்கிலே இருக்க வேண்டும். எப்பயுமே அதுதான் டிஸ்கஷன், அப்படி தான் இருக்கணும். ஆர்கியூமெண்ட் வேறு, டிஸ்கஷன் வேறு. ஆர்கியூமெண்ட்னா என்ன, நான் சொல்வதையே சாதிப்பது, அது ஆர்கியூமெண்ட். டிஸ்கஷன் என்ன அர்த்தம், கொண்டும் கொடுத்தும். உங்கள்கிட்ட நான் வாங்கிக்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் சரி, நான் பார்க்காத ஒரு கோணத்தில் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் பார்க்காத ஒரு கோணத்தில் நான் சொல்லலாம் இல்லையா. மனித அறிவு குறைவுடையதான். ஆகையினால தான் சிவஞான போதம் என்ற நூலை அந்த 12 சூத்திரங்களினாலே அவர் நமக்கு விளக்கி மிக நுட்பமாக, அதாவது இந்த சாத்திரங்களில் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், நூல்கள் தோன்றிய வரிசை வேற, நான் படிக்க வேண்டிய வரிசை வேற. இப்போ சாத்திரங்கள் எடுத்துக்கொண்டால் முதலிலே வந்தது சிவஞான போதம், அதுக்கப்புறம் வந்தது சிவஞான சித்தியார், அதுக்கப்புறம் வந்தது சிவப்பிரகாசம், அதுக்கப்புறம் வந்தது உண்மை விளக்கம் திருவருட்பயன். ஆனால் நூல்கள் தோன்றிய வரிசை வேற. ஆனால் என்ன சொன்னாங்க, சைவ சித்தாந்தம் படிக்கிறவன் அப்படி படிச்சிடாத, நீ என்ன பண்ணணும், கீழே இருந்து போனாங்க. முதல்ல திருவருட்பயனை படி, உண்மை விளக்கத்தை படி, அப்படி படிச்சு போட்டி பகடை நூல்களை படிச்சுட்டு அப்புறம் சிவப்பிரகாசத்தை படித்து சித்தியாரை படி சிவஞான போதத்துக்கு வாடினாங்க. நூல்கள் தோன்றிய வரிசையிலே ஏன்னு கேட்டால், மெய்கண்டார் யாருக்கு பேசுகிறார், முக்கியமான மெய்கண்டார் நமக்கு பேசவில்லை. தான் சிவஞான போதம், ரொம்ப பேர் சிவஞான போதம்னா பயந்து ஒளிஞ்சிடுறாங்க. என்னவென்றால், மெய்கண்டார் யாருக்கு சொல்லுகிறார் என்றால், எல்லாவற்றையும் படித்துவிட்டு வருகிறவனுக்கு வர்ற சந்தேகத்தை தான் அவர் விளக்குறார். அவரை படிக்கிறவர் ஏற்கனவே வேதாகமங்களில் பயிற்சி இருக்கணும், கிரியைகளில் பயிற்சி இருக்கணும், எல்லாவற்றிலையும் தர்க்க சாஸ்திரத்தில் பயிற்சி இருக்க வேண்டும், இலக்கணத்தில் பயிற்சி இருக்க வேண்டும், வியாக்கரணம், வடமொழியில் வியாக்கரணம்னு சொல்லுவாங்க, வியாக்கரணத்தில் பயிற்சி இருக்கணும். எல்லாவற்றிலையும் பயிற்சி இருந்தவனுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, அந்த சந்தேகத்தை தான் அவர் விளக்குறார். அப்போ நாம தான் எதையுமே படிக்காமையில படிக்கிறோம், பெரிய விஷயம். அதனாலதான் என்ன பண்ணார், அந்த சிவஞான போதத்தை செய்துவிட்டு தன்னுடைய தலை மாணாக்கர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள், பெரிய விஷயம் பாருங்க. இப்போ அப்பரும் சம்பந்தரும் சந்திக்கும் போது சம்பந்தருக்கு வயது 7, அப்பருக்கு வயசு 70, 63 வயசு ஓல்டர். அப்பர் வயசு 63 இயர்ஸ் ஓல்டர் தான் சம்பந்தர். முதல் சந்திப்பு எப்போ நடக்குது, சீர்காழியில் நடக்குது. அப்பரும் சம்பந்தரும் சந்திக்கும் பொழுது அப்பருக்கு வயது 70, சம்பந்தருக்கு வயது 7 வருது. வரலாறு ஆசிரியர்கள் கொடுக்குற கணக்கு, வெள்ளை வரலாறு போன்றவர்கள் சொல்கிறார் அந்த கணக்கு, சேக்கலார் வயசை சொல்லலை. அதே போல மெய்கண்டார் இருக்கிறாரே, மெய்கண்டாருடைய தலை மாணாக்கர் அருணந்தி சிவம். சித்தியார் இந்த மிகப்பெரு நூல் ஆகம, சகல ஆகமங்களின் சாரம். அந்த சகல ஆகமங்களின் சாரமாக செய்தால் சிவஞான சித்தியாரை.
அந்த சிவஞான சித்தியாரை செய்த ஆசிரியர் அவருடைய குருநாதரை சந்திக்கும் பொழுது இவருக்கு வயது 90, அவருக்கு வயது 5. சிவஞான சித்தி மாணவனுக்கு வயசு 90, ஆசிரியருக்கு வயசு 5. என்ன ஆச்சரியம்! மாணவருக்கு வயது 90, ஆசிரியருக்கு வயது 5. அதனாலதான் என்ன, ஞானம் என்பது வயது பற்றி வருவதில்லை. ஆனா அப்பேற்பட்டவர், அவருக்கு பேர் என்னதுன்னு கேட்டால் அவருடைய இயற்கை பெயர் சதாசிவ சிவாச்சாரியார். உண்மையான பேர் வந்து சதாசிவ சிவாச்சாரியார். அவருக்கு மெய்கண்டார் கொடுத்த தீட்சா நாமம் தான் அருள்நந்தி சிவம். ஆனால் உலகத்தவரெல்லாம் அவருக்கு பட்டம் சூட்டினாங்க. அவருக்கு சகல ஆகம பண்டிதர். நடமாடும் பல்கலைக்கழகம்லாம் நீங்க சொல்றாங்க இல்லையா, உலகத்தவர்கள். ஏன்னா அவர் ஊருக்கு வரும்போது இவருக்கு முன்னாடி, இவருக்கு சிஷ்யர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஊருக்கு வந்தார் என்று சொன்னால் அவருக்கு பின்னாடி 30-40 வண்டிகளில் ஏடுகள் வருமா, ஆகம ஏடுகள். அவரிடத்துல விவாதம் பண்ணி கேட்டால் அது கோட் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா, அதுக்காண்டி வண்டிகள்லாம் ஆகம ஏடுகள்லாம் வருமா பின்னாடி. அதனால் சகல ஆகம பண்டிதர், அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர், பெரிய கல்விமா. ஆனால் மெய்கண்டாரை பார்த்தவுடன் என்ன ஆகுறது, இந்த கல்வியானது ஞானத்திற்கு அடிமையாகிவிடும். கல்வி ஞானம் என்பது அப்படிப்பட்டது, கல்வி ஞானத்துக்கு அடிமையாயிடும். ஆனால் அப்பேற்பட்டவர் என்ன சொல்றார் என்றால், இந்த சிவஞான போதத்திலே நான் சொன்ன அந்த சூத்திரங்களை எல்லாம் விளக்குவதற்கு விருத்த பாக்களினாலே நீ ஒரு நூலை செய். நூல் கூட இல்லை, இட்ஸ் அ காமெண்ட்ரி ஒன்லி. சிவஞான சித்தியார் இஸ் அ காமெண்ட்ரி ஃபார் சிவஞான போதம், தனி நூல் இல்லை. ஆகவே விருத்த பாக்களினாலே இதற்கு நீ விரிவுரை செய்யும் தான் சொன்னார். அவர் என்ன சொல்றாரு, என்னை இப்பவத்திரு சேரா வகையெடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து அருளினால் தாழ் இணை தலைமே சூடும் மின்னமர் பொழில் சூழ் வெண்ணை மேவிவாள் மெய்கண்டானூர் செந்நீர் கொண்டு சைவத்திரத்தினை தெரிக்கலுற்றான். 90 வயசுக்கார சொல்ற மெய்கண்டா நூலை, அவர் செய்த நூலை என் தலையிலே கொண்டு செந்நீர் கொண்டு, அது சாமி எழுதினாரு. செந்நீர் கொண்டு என்றால் தலையில வச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னு எழுதினார் சிவஞான சாமி. செந்நீர் கொண்டு என்று கேட்டால் அப்போ மற்ற நூல்கள்லாம் என்னாச்சுன்னு ஒரு கேள்வி வருது பாருங்க. சென்னிவோர் கொண்டுன்னு புலவருடைய சிவஞான சாமி கூட செந்நீர் கொண்டு இன் என்பது இங்கே ஓமை உருவு. தலை போல உடம்புல எல்லா உறுப்பும் அவசியம்தான், ஆனால் தலைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதல்ல, அதே போல சென்னிவோர் கொண்டுன்னு எழுதினார். அதாவது சித்தியாருக்கு அவருடைய உரை இருக்காடா, சிவஞான சாமியுடைய உரை அற்புதம். அப்போதான் தமிழில் இவ்வளோ நுட்பம் இருக்கா என்பது நாம் அப்போதான் உணர முடிகிறது. மாபாடியத்தையும் சிவஞான சித்தியாருக்கு சிவஞான சுவாமிகள் எழுத அந்த பொழிப்புரையும் குறிப்புரையும் படிக்கும்போது தான் இவ்வளவு செய்திகளை இவ்வளவு நுட்பமாக சுருங்க சொல்லி வழங்க வைத்தேன். நான் வேடிக்கையாக சொல்வேன், சுருங்க சொல்வதில் பேர் வாங்கினது திருவள்ளுவர் தான். அவர் தான் 1.25 அடியில் உலகத்தை அளந்தான்னு எழுதுவார். அது ஒரு பாயிரம் பாடினா திருவள்ளுவர் மாலையில் ஒரு புலவர் சொன்னாரு, அந்த திருமால் கூட 3 அடியில தான் உலகத்தை அளந்தார், எங்களுடைய திருவள்ளுவர் 1.25 அடியில் உலகத்தை அளந்தார் மாதிரி. அதுபோல அவ்வளவு பெருமை வாய்ந்த அந்த திருவள்ளுவரை கூட அவரையும் மிஞ்சினவர் மெய்கண்டார். மெய்கண்டாருடைய சிறப்பு என்ன, திருவள்ளுவரையும் மிஞ்சிட்டார். அதாவது சுருங்கிய சொற்களினாலே அதுல இருந்து ஒரு எழுத்தை எடுக்கவும் முடியாது, ஒரு எழுத்தை கூட்டினா அது அதிகமாயிடும். ஒரு எழுத்தை கூட்டினீங்கன்னா அதிகம், ஒரு எழுத்தை எடுத்தா பொருள் தப்பாயிடும். அப்படி மிக நுட்பமாக அதை அருமையா சொல்லுவார். அதாவது 3ஆம் சூத்திரம் இருக்கே, அதுக்கு எழுதுவாரு ஜெய நல்லுசாமி எழுதுவார், திஸ் சூத்ரா is a remarkable example of condensation of thought and brevity of expression அப்படின்னு ஜெயம் நல்லுசாமி கூட சொன்னார். 3ஆம் சூத்திரத்தை படிச்சு சொன்னாரு, இதை விட ஒரு சொல்லை எவ்வளவு சுருங்கிய வார்த்தையில சொல்ல முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம். This sutra is a remarkable example of condensation of thought and brevity of expression. ஜெயம் நல்லுசாமி சொல்றார். அவ்வளவு சிறப்பு. அதுபோல சுருங்கிய வார்த்தைகளினாலே சொன்னதுனால என்னாச்சு, அதனுடைய பொருளை நுட்பமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை வருகிறது. ஆகவே தான் அந்த சிவஞான சித்தியார்
அந்த சிவஞான போதத்திற்கு விளக்கமாக மிக அருமையாக எழுதப்பட்டது. இன்னொரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். தோத்திரங்களுக்கும் சாத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை சொல்லி கொண்டு வந்தேன். 2 வேறுபாடுகள் சொல்லியிருக்கிறேன். அதே போல சாத்திரங்களுக்கு அந்த மிக சுருங்கிய சொற்களினாலே அதை விளக்குவது என்கின்ற ஒரு சிறப்பும் அந்த சாத்திரத்துக்கு உண்டு. இன்னொரு சிறப்பு சொல்கிறேன். சாத்திரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், மற்ற டெக்ஸ்ட் புக்குக்கும் சாத்திரத்துக்கும் என்ன வேறுபாடு? இப்போ டெக்ஸ்ட் புக் பார்க்குறோம், ஸ்கூல்ஸில் காலேஜஸில் டெக்ஸ்ட் புக் இருக்குது மாணவர்களுக்கு. ஒரு டெக்ஸ்ட் புக்கில் மேலே என்ன போட்டிருக்கான்? ஒரு டெக்ஸ்ட் புக் என்று ஒரு கல்லூரிக்கோ அல்லது ஒரு பள்ளிக்கூடத்திற்கோ ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குன்னா மேலே என்ன போட்டிருப்பான்? இது 12th ஸ்டாண்டர்ட், இது பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர், இது பிஎஸ்சி செகண்ட் இயர் அப்படின்னு போட்டிருப்பான். அப்போ தானே டெக்ஸ்ட் புக் ஆக முடியும். ஆனால் சாத்திரங்களை பொறுத்தவரை அது டெக்ஸ்ட் புக் ஃபார் பிகினரும் அதுதான், டெக்ஸ்ட் புக் ஃபார் ஞானியும் அதுதான். இது சாத்திரங்களோட பெரிய விஷயம். ஒரே விஷயம்தான். ஆனால் உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஊர்பயிற்சியும் கூட 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 என்ன தெரியும், அதோட நுட்பப்பொருள் விளங்கி கொண்டே செல்லும். அப்போ உங்களுடைய அறிவு வளர வளர உங்களுடைய அனுபவம் வளர வளர டெக்ஸ்ட் புக் மாறுறது இல்லை, டெக்ஸ்ட் புக் சேம். அந்த வகையில் தான் சாத்திரங்கள். தாய்மானவர் படித்தோம் அதே சிவஞான போதம் தான், நாம் படித்தோம் அதே சிவஞான போதம் தான், இல்லையா? ஆனால் தாய்மானவருக்கு வழங்கியது நமக்கு வழங்கிடுமா? ஆகையால்தான் சாத்திரங்களை பொறுத்தவரை சகல நிலையிலே உள்ளவர்கள் அதற்கு தகுதியுடைய குருநாதரிடத்திலே இருந்து அதை கேட்கும் பொழுது அதை வழங்கிக் கொள்ள முடியும். இப்படி அந்த தோத்திரங்கள், ஆகவே சாத்திரங்கள் கொள்கை விளக்கம். அதோட என்னன்னா, இந்த சாத்திர கருத்துக்களை வைத்துக்கொண்டு தோத்திரங்களில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதற்கு விரோதமாக அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்கள் மாடர்னாக என்ன உதாரணம் சொன்னீங்கன்னா, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போகிற ஸ்டூடெண்ட் இருக்கலாம். அந்த மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டு ஈக்குவேஷனை எப்போ சால்வ் பண்ண முடியும்? when he has got mastery over the formulas, he can solve the equation. When he can solve the riders, when he has got mastery over theorems, he can solve the riders. ரைடர் எப்போ தியரம் தெரியாமல் ரைடரை சால்வ் பண்ண முடியுமா? ஃபார்முலா தெரியாமல் சூத்திரம் தெரியாமல் இதை சால்வ் பண்ண முடியுமா? அதே மாதிரி தான். நீங்கள் தான் இதுமாதிரி நான் அதே மாதிரி மாடர்னாக சொல்லுவேன். இதுதானே தேவை. அதே போல தான் without mastery over the sastras, you are incompetent to interpret. சாத்திரங்களை நன்றாக படிக்காமல் திருமுறைகளுக்கு பொருள் சொல்லாதீர்கள். அது சைவத்துக்கு நீங்கள் செய்கிற பெரிய கேடு என்று கூட சொல்லியிருக்கிறார். ஆகையினால தான் சாத்திரங்கள் மிகவும் முக்கியம் என்றும், அதோடு இன்னொரு பெரிய குறை என்னவென்றால், இந்த சாத்திரங்கள் கற்க வேண்டிய அவசியம் என்னவென்று கேட்டால், 28 ஆகமங்கள் இருக்கின்றன. 28 ஆகமங்களையும் நம்ம என்னைக்கு போய் படிக்க போறோம்? அந்த 28 ஆகமங்களின் சாரமாக எப்பொழுதுமே ரொம்ப சுருக்கிய அளவில் நம்முடைய ஆயுள் ரொம்ப குறைச்சல். அது இந்த மாதிரி பெரிய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த பெரிய நாகரிகத்தில் வாழ்கிறவங்களுக்கு இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக உட்கார்ந்துருந்தீங்கன்னாலே பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். ஏன்னா பரபரப்பான உலகம். இந்த பரபரப்பான உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் இனிமேல் சம்ஸ்கிருதம் படித்து, தர்க்கம் படித்து, அதை படித்து, இதை படித்து என்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஆகவே சொன்னார்கள், சித்தாந்த சாத்திரங்கள் என்பது ஆகமத்தின் ஞானபாலம். சாத்திரங்களுக்கு நிறைய இன்னைக்கு செய்திகள் சொல்லியிருக்கேன். சில சமயத்தில் எங்களுக்கு அப்படியே தன்னாலே வரும். தேவாரம் என்பது என்ன? தேவாரம் என்பது வேதத்தின் ஞானபாதம். அதனால தேவாரம் வேதசாரம் எழுதினார். காசிவா செந்திநாத எழுதிய நூலில் ஒரு நூலுக்கு தேவாரம் வேதசாரம். ஆகவே எப்படி சைவர்கள் கொள்கிறார்கள் என்று கேட்டால், வேதத்திலேயே சொல்ல போயினா இப்போ தேவாரத்தில் வேள்விகள் எப்படி செய்யணும் அப்படிலாம் வருதா? வராது. அதே போல் நம்முடைய சித்தாந்த சாஸ்திரங்களில் ஆலயத்தில் எப்படி வழிபாடு பண்ணணும், ஆலயம் எப்படி அமையணும், சண்டேஸ்வரர் எங்கே இருப்பார், ஆலயம் எப்படி அமைய வேண்டும் என்று எங்கேயாவது வருதா சாஸ்திரங்களில்?
அவர் முடிக்க போகிறார், இருந்தாலும் நீங்கள் போடுங்க. இன்னொரு கேசட்டுக்கே போவானே, ஆ வா. அது ஒரு சப்ஜெக்டாக முடியும் இல்லையா? ஆகவே எப்படி கொண்டார்கள் பெரியவர்கள் என்றால், தேவாரம் என்பது வேதத்தின் ஞானபாதம், சித்தாந்த சாஸ்திரம் என்பது ஆகமத்தின் ஞானபாதம். ஆகவேதான் மற்றவைகளெல்லாம் கோயில் அமைப்பு, கோயில் வழிபாட்டை பற்றி ஏன் சிவஞான போதத்தில் சொல்லலை என்று கேட்டால், அது கிரியாபாதத்தில் வரும், ஞானபாதத்தில் வராது. ஆகவேதான் ஞானபாதத்தினுடைய சாரம், ஆகமத்தின் ஞானபாதத்தின் சாரம் சிவஞான சாத்திரங்கள், வேதத்தினுடைய ஞானபாதத்தின் சாரம் தேவாரம் என்று நம்ம பெரியவர்கள் வைத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைக்கி பல செய்திகளை உங்களுக்கு சாத்திரமும் சோத்திரம் பற்றி பல செய்திகளை சொல்லியிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நான் சரியாக புரிந்து கொண்டு, எனக்கும் நானும் ஒரு பயனுள்ள வேலையை செய்யணும் இந்த நாட்டில் வந்து, நீங்களும் ஒரு பயனுள்ள செய்தியை கேட்கணும் என்ற நோக்கத்திலேயே சொல்லிக்கொண்டு வருகிறேன் சொல்லிக்கொண்டு, மீண்டும் நம்முடைய அடுத்த வகுப்பு திங்கட்கிழமை இருக்குது. திங்கட்கிழமை இதே போல் 7 to 9 வரை 2 மணி